ஃபாக்ஸான்னு சொல்லுகின்ற அந்த கட்டிடம் இருக்குது தானே. இன்றைக்கு வந்து கட்டுறதுக்குள்ளே போனீங்க என்றால் அந்த கட்டுறதுக்கால என்ன உள்ள ஒரு சுரங்கம் அந்த சுரங்கம் அந்த பொருளியத்தினுடைய நூலகம். ஹெலிகாப்டரில் மேலே போயக்குள்ள கீழே எங்கே ஆட்கள் கொஞ்சம் பேர் கூடி கதைக்கிறோமோ அல்ல எங்கேயா லைட் தெரிஞ்சேன்னா ஒரு ஜாம்போத்தில் கீழே போட்டு போடுறது. அது கீழே வந்து விழுந்து போத்தில் வெடிச்சோன்னா குண்டு வெடிக்கும். சர்வதேசங்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்படைக்க நாங்கள் அதுக்குள்ள ஒரு எப்படி அதுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது, அந்த விட்டு கொடுத்து போகிறோன்றது போராட்டத்தையோ இல்லை உங்களோட ஆன்மையோ கைப்பற்றணுன்ற அர்த்தம் இல்லை. வெளியில் கதைக்கிறது போல் விடுதலை புலிகளே காசு போயிடும், விடுதலை புலிகள் காசு அதெல்லாம் போய் தமிழ்ச்செல்வன் மிக நேர்மையாக ஒரு பதில் சொன்னார். அது எங்களுடைய பிரச்சனையே அல்ல, இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு பின்னால் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேரடியாக என்னை அழைத்து சொன்னார். நீங்கள் ஏதாவது செய்து சனத்தின் துயரத்தை களைந்தால் சரி, அதுக்காக வேண்டிய என்ன விதமான ஒப்பந்தம் பண்ணாலும் செய்யுங்கோ. நீங்கள் கிள்ளோச்சியை தெரிவு செய்து பிள்ளை என்றபடியே சுனாமி கட்டமைப்பு உற்றாக செயல் இழக்கப்படுகிறது. முதல் விடுதலை புலிகளுடைய சில உபபிரிவுகளை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், சிங்கள தொழிலாளிகளையோ பொறியியலாளர்களையோ நாங்கள் அந்த இருநமடு பக்கம் விட மாட்டோம். அப்படியே நவீன விமானத்தளம் அதெல்லாம் காலை இருக்கிறபடியால் தலைவரை அணுகின இப்படிய பிரச்சனை. அவர் கொடுத்த பதில் என்னென்றால், ஏன் மறைக்கிறாங்க அவங்கள் இல்லை பாதுகாப்பு காரணத்துக்காக, இவங்க தங்களோட பாதுகாப்பு தாங்கள் பார்த்து அவங்க எப்படி தொழிலை செய்ய, இவ்வளோதான் கதை. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு செல்வின் இரநியூஸ் ஐயா அவர்களை தான் சந்தித்து பேச போகிறோம். குறிப்பாக இந்த விடுதலை போராட்ட வரலாறு, அதுவும் ஆயுதமேந்தியது, அதற்கு முன்னர் அரசியல் ரீதியான விடுதலை போராட்ட வரலாற்றிலே இந்த முதுமையை எட்டியவர்கள், இந்த காலப்போயிலும் கொஞ்சம் முதுமையை எட்டியவர்கள் எல்லோருமே இந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது ஆயுத போராட்டமாக இல்லாவிட்டாலும் அதனோடு இணைந்து அல்லது அந்த விடுதலை போராட்டம் நோக்கிய பயணத்திற்கு உதவியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களை கேட்டு ஒவ்வொரு காணொலியூடாக நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒருவர் தான் இந்த செல்வின் இரநியூஸ் ஐயா அவர்கள். அவரிடமும் நிறைய விடயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதிலும் ஒவ்வொரு போராட்ட இயக்கங்களுடைய தலைவர்களோடு மிக நெருங்கிய தொடர்போடு இருந்தவரும், தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய பங்கை வகித்த ஒருவரும், அதே போன்று இந்த ஆறுமுகம் நீர்ப்பாசன திட்டத்திலே ஒரு மிக முக்கிய பங்காற்றியவருமான ஐயாவோடு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க உள்ளுக்க போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, நாங்கள் நிறைய அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து கடந்த காலத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டமாக இருக்கலாம், எங்களுடைய வரலாற்றிலே கடந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயங்களை அதில் அனுபவப்பட்டவர்களிடம் தெரிஞ்சு கொண்டு தெரியாதவர்களுக்கு அதை தெரியப்படுத்தி கொண்டு வரோம். நாங்களும் அதை தெரிஞ்சு கொள்வது தான் எங்களுடைய நோக்கம். நீங்களும் இந்த விடுதலை போராட்டத்தில் அதுவும் நீங்கள் ஒரு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறீங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. உங்களோட ஆரம்ப காலகட்டங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில் எங்களுடைய ஆரம்ப காலம் என்று சொல்லும் பொழுது நான் 58ஆம் ஆண்டு பிறந்தேன். எனவே இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையுடைய தோற்றுவாயோடு நாங்களும் சமகாலத்தில் பயணித்திருக்கிறோம். சிறு வயதில் மாணவனாக இருக்கும்போது 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசு ஆகின்ற ஒரு விடயம் எங்களுக்கு அதை பற்றி எந்த ஞானமுமே இல்லை. ஆனாலும் குடியரசு ஆகின்றது தமிழ் மக்களுக்கு விரோதமானது என்ற ஒரு சிந்தனை ஒன்று அன்றைய தமிழரசு கட்சியாலேயோ இல்லை அரசியல் கட்சிகளாலும் இளைஞர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட போது என்னுடைய அம்மம்மா, தாயினுடைய தாய், அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு அண்ணா, அவர் இந்த விடயங்களில் கூடிய ஈடுபாடு கொண்டவர். அவரை குருநகர் பிரான்சிஸ்ன்னு சொல்லி அறிவார்கள் பலர். அவர் விரும்புகிற சிவகுமாரனுடைய மிக நெருங்கின கூட்டாளி. அவர் சுதந்திரன் பத்திரிகை எடுத்து கொண்டு வந்து வாசிப்பார், அப்படியெல்லாம் செய்வார். எனவே நான் அவருடன் கதைக்கும் போது தான் இப்படியான விஷயங்கள், இந்த அரசியல் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் அறிய முடியாது. இந்த அரசியல் சம்பந்தமான முதல் விடயம் அறியும் போதே நாங்கள் இந்த 72ஆம் ஆண்டு குடியரசு தினம், அதனூடாக ஒரு இனத்தின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுற இந்த விஷயங்கள், எந்த மாதிரி விஷயங்களுக்கு பறிக்கப்படும் என்று நீங்கள் அந்த பரப்பப்பட்டது? அந்த 72ஆம் ஆண்டு குடியரசு வரும்போது தமிழ் மக்களுக்கான 29வது பாதுகாப்பு சட்டத்து இல்லாமல் போனது.
நான் இப்பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு இது எல்லாம் ஆழமாக உணர்ற பக்குவம் எதுவுமே இல்லை, விளக்கவும் இல்லை. ஆனால் அந்த அண்ணா சொல்லுகின்றார், இவர் சிங்கள ஆட்சி எங்களை ஒடுக்குகின்றார்கள், எங்களை ஒடுக்குவதற்காக சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன அறியாமலே ஒரு கிளர்ச்சி ஒன்று என்ன மனதுக்குள் இருந்து அவனை அவரோடு தொடர்ந்து அவருக்கு பின்னால் அவரை பின்பற்றுகின்ற ஒரு பார்வை ஒன்று இருந்தது. அதேவேளை நான் பிறப்பால் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தேன். கத்தோலிக்க குடும்பத்தில் நாங்கள் அந்த கத்தோலிக்க விழுமியங்களில் வளர்க்கப்படும் போது ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், குரல் கொடுப்பது மட்டுமில்லை உழைக்க வேண்டும், எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அந்த விழுமியங்கள் எங்களுக்கு சிறு வயதிலிருந்து ஊட்டப்பட்டிருந்தன. எனவே எந்த விழுமியங்களுக்கால் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும், ஏழைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள் மனம் எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருந்ததோ அதுக்கு சமகாலத்தில் இந்த அரசியலமைப்பு என்ற ஒரு விடயம் வந்தபோது அங்கும் ஒரு ஒடுக்குமுறையை நாங்கள் உணர்ந்தோம். எனவே அந்த அதன் மூலம்தான் இந்த விடயத்துக்குள் நேரடியாக வர முடிந்தது. நான் அப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அண்ணாவும் மத்திய கல்லூரியில். உங்களோட பூர்வீக இடம் எது? என்னுடைய பூர்வீக இடம், நான் பிறந்தது யாழ்ப்பாணம் குருநகர். என்னுடைய தந்தையார் நெடுந்தீவு, தாயார் சில்லாலை. அவர்கள் நகரத்தில் வந்திருந்தவர்கள். ஆரம்ப கல்வி யாழ் சமுத்திரசியார் கல்லூரி, பேட்ரிக்ஸ் கல்லூரியில் முதல் 2 வருடங்கள். பிறகு தந்தையார் ஆசிரியர் என்றபடியினால நாங்கள் அவரோடு சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையில் ஒரு 2 வருடம் திருப்பி மீளவும் யாழ்ப்பாணம் வந்து. அப்போ என்ன அடிப்படையில் வந்து என்ன சொன்னால் 2 சமகாலத்தில் எங்களுக்குள் அந்த இதை விளைந்தது. ஒன்று, அந்த கத்தோலிக்க விழுமியங்களால் சொல்லப்பட்ட அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம். நாட்டிலே ஒரு ஒடுக்குமுறை ஒரு அரசியலமைப்பாக வருகின்ற 2ஆம் விடயம் வரும்போது நாங்கள் அதுக்கு கூடிய ஆழமாக இருந்தது. என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த ஒரு என்னை வழிகாட்டக்கூடிய ஒரு அந்த விடயங்கள் அரசியலில் பக்குவமாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு அண்ணாவாக அந்த குருநார் பிரான்சிஸ் பணவர் மனோகரன் அவர்கள் எனக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார். அதன் மூலம்தான் இந்த அரசியலுக்குள் பெற முடிந்தது. அப்போ அந்த காலத்தில் எப்படியான சவால்களை நீங்கள் சின்ன வயசுலேயே அதுக்குள்ளே வாரீங்க? இந்த போராட்டங்கள் நிறைய நடந்த எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் பங்கு பெற்றீங்களா? என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க? நாங்கள் சின்ன பையங்கள் தான் நாங்கள். ஆனால் அந்த அண்ணாக்கள் நிரம்ப உண்ணாவிரதங்கள், சத்தியாகிரகங்கள், ரோட்டு வழியை பெயிண்ட் ஓட்டுறது, எழுதுறது, ஓட்டுறது, அப்படியான விஷயங்கள் நிரம்ப செய்வார்கள். அவர் சில வழியில் அவர் சின்ன சின்ன உதவிகள் கேட்பார்கள். தங்களை சைக்கிள் ஏற்றி கொண்டு விட சொல்லி, அல்லது தங்களுடைய அந்த கடதாசிகள் பொருட்கள் அதுகளை கொண்டு தர சொல்லி, அந்த இடங்களில் நாங்கள் அவரோட ஒரு கூட ஒரு எடுபடி மாதிரி போவோம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படிக்கும்போது, கபோத சாதாரணம் படிக்கும்போது தான் முதலாக நாங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் ஒரு அரசியல் வகுப்பு ஒன்றை பாடசாலை முடிந்த பிறகு ஒழுங்கு செய்தோம். அதற்கு முதன்மையான பேச்சாளராக எங்களுக்கு அரசியலை சொல்லித் தருவதற்காக அப்பொழுது பிற்காலத்தில் முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள், அந்த காலத்தில் எல்லோரால் விரும்பி அழைக்கப்படுகின்ற வரதன்னான்னு சொல்வார். அப்போ அவரை நாங்கள் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த மனோகரனாக பிரான்சிஸுக்கு உள்ளாக தொடர்பு கொண்டு அவர் அன்று மாலை வந்து நாங்கள் ஒரு 15-20 பேர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இந்த கபோத சாதாரண வகுப்பு மாணவர்கள் அவர்களுக்கு இந்த அரசியல் என்ன எப்படி என்று சொல்லி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவர் அரசியல் வகுப்பு, அரசியல் இவர்களோட தொடர்ந்து பணியாற்றுவது என்ற விடயங்கள் போன பிறகு வரதனுடைய உறவு கிடைத்தது. பிறகு அவர்கள் 2 பேருக்கு கூட தமிழிசை கட்சி அலுவலகம் 2ஆம் குறுக்கு தெருவில் இருந்தது. அது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வழி. எனவே நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்பொழுதும் அந்த அங்கே போய் தமிழிசை கட்சி அலுவலகத்தில் நின்று அங்குள்ள பத்திரிகைகள் வாசிப்போம். அங்கே 2 ஏதாவது சின்ன சின்ன வேலைகள். அங்கே மணியண்ணா ஒரு ஐயா, மணியண்ணாண்டு சொல்லி ஒரு ஐயா இருந்தவர், அதான் அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்போ அவர் சொல்லுகின்ற வேலைகளை தோட்டாட்டு வேலைகள் மேலே செய்வோம். அப்படி செய்ய துவங்கின பிறகுதான் அவர்களோட சேர்ந்து 72 பிடிவெட்டாக்கள் சொல்லி புஷ்பராயா, முத்துக்குமாரசாமி இப்படியான எல்லாரோடையும் எங்களுக்கு அறிமுகம் வந்தது. ஆனால் இதற்கு முன் என்னுடைய தமையனார் எக்பின்னு சொல்லிட்டு அவர் இந்த இளைஞர் பேரவை, மாணவ பேரவை செய்கின்ற உண்ணாவிரத போராட்டங்கள் போன்ற விடயங்களில் குருநாதனுடைய கிராமத்தின் சார்பாக முன்னின்று உழைத்தவர். எனவே அதனுடைய இந்த எல்லோருடைய உறவு வந்து நீ கிட்டமாக எனக்கு வந்தது. இந்த மூத்த போராளிகள் சொல்லக்கூடியவர்களுடைய உறவு எனக்கு மிக நெருக்கமாக வந்தது.
அப்ப அந்த காலத்துல இந்த வரதராஜ பெருமாள் ஐயாவுடன் இல்லை உறவு நிலை இருந்திருக்கு. இந்த அதன் பின்னர் இந்த ஆயுத போராட்டமா மாறும் போது அந்த நேரம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வந்திருக்கும், ஒரு இளம் பருவத்தை எட்டியிருப்பீங்க. அப்போ இளம் பருவத்தில் இருந்து எல்லாருமே அந்த விஷயத்துக்கு ஈர்க்கப்பட்டவை தானே. நீங்கள் அதுக்கு எப்படியான வேலைகள் செய்து கொண்டிருந்தீங்க அந்த நேரம்? நான் ஒரு காலமும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டதும் இல்லை, ஆயுத பயிற்சி பெற்றதும் இல்லை. ஆனால் என்னுடைய ஊரின் குருநார் கிராமத்தில் இருந்த பல இளைஞர்கள் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு சம்பந்தம் இல்லாமலே நாங்கள் தற்காப்பு உடற்பயிற்சிகள் செய்வது எங்களுடைய வளமை. குருநார் கிராமத்தில் அது எங்களுடைய இயல்பான விஷயம். அது இந்த ஆயுத போராட்டம் என்ற விஷயங்களுக்குள் எனக்கு பெரிய ஈடுபாடு இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு எதிர் என்பது அல்ல, நான் ஒரு போராட்டத்தை மிக ஆழமாக விளங்கிக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த கத்தோலிக்க குருக்கள் அவர்களுடைய பாத்திரமும் சிலருடைய பாத்திரம் மிக மிக முக்கியமானது, போராட்டத்துக்குள்ள முக்கியமாக இருந்தது. அவர்கள் இந்த உலகத்தின் குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடந்து கொண்டிருந்த விடுதலை போராட்டம், அன்றைய காலகட்டங்களில் நடந்த விடுதலை போராட்டங்கள், அந்த விடுதலை போராட்டங்களை பற்றி எங்களுக்கு சொல்லித்தர வலிக்கிட்டார். அப்படி இருக்கக்கூடிய முக்கியமாக குருநாரை சேர்ந்த ஃபாதர் தான் எங்களுக்கு மிக நெருக்கமானவர், ஃபாதர் ஜேசில்னு சொல்லி இப்பயும் இருக்கிறார் வீட்டோட. அவர் எங்களுக்கு ஆங்கிலம் எல்லாம் தெரியாது. அப்போ அவர் அப்பொழுது களியங்காட்டு புனித சவேரியார் தேவாலயத்தில் இருந்தவர். எனவே அவர் மிக அழகான தமிழில் ஆங்கில புத்தகங்களோட விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருவார். அப்போ அந்த சொல்லித்தர அந்த காலகட்டங்களில் நாங்கள் 4 பேர் ஒன்றாக சந்திப்போம். ஒன்று இன்று சட்டத்தரணியாகவும் அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கின்ற சோதலிங்கம் ஐயா, சோதலிங்கம். 2வது பாலநடராஜன். அதாவது பாலநடராஜன் தான் முன்பு ஈரோஸ் இயக்கத்தில் இருந்து பிறகு இபிடிபி இந்த பத்திரிகைக்கு பொறுப்பாக இருந்து கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட, புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பாலநடராஜன் எல்லோருக்கும் தெரியுமா. 4வது நக்கீரன் என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுதும் இருக்கிறார் விடும்ராயில் இருக்கின்ற ஜெகநாதன். எல்லோரும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வயது 2 வயது வித்தியாசத்துக்கு சமகால பையங்கள் தான். அப்போ நாங்கள் அவரிடம் கிழமையில் ஒரு நாளைக்கு அவரிடம் போனால் அவர் இந்த லத்தீன் அமெரிக்க விடுதலை போராட்டங்கள், அந்த போராட்டம் இப்படி நடக்கப்படுகிறது. அப்போ இந்த நாங்கள் பெருமளவில் இந்த கருத்தியல் ரீதியாக வளர்க்கப்பட்டோம். 70களின் பின் ஆரம்ப பகுதிகளில் கூட இந்த வரதராய பெருமாள், முத்துக்குமாரசாமி, புஷ்பராயா, வன்னியானந்தன் அவர் போன்ற இருந்தால் கூட இந்த கூட இந்த வரதராய பெருமாள், வரதராயன் தலைமையில், புஷ்பராயன் தலைமையில் ரொம்ப கருத்தரங்கள் ஊர் முழுக்க நடக்கும். அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் கிராமமாக இந்த கிராமம் அடுத்த கிராமம் படிக்கிட்டு நாடோடி கூட்டம் மாதிரி தான். ஒரு சைக்கிள் இருக்குது, இல்லை என்றாலும் ஒரு பையன் சைக்கிளில் போய் அடுத்த ஊரில் இறங்குறது, அந்த ஊரில் கிடைக்கின்ற சாப்பாடு தண்ணியை குடிக்கிறது, அங்கே ஊரில் கூடி கலந்துரையாடல் வைக்கிறது, இப்படியே வடகிழக்கு ஒரு பயணித்திருக்கிறார்கள். நீங்களும் போயிருக்கிறீங்களா? நீங்களும் போயிருக்கிறீங்களா? இல்லை, நான் அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் 80களில் அப்படியான சில விஷயங்கள் செய்திருக்கிறோம். பல்கலைக்கழக மாணவனாக இருக்கைக்கு நாங்கள் 2 பேரும் செய்திருக்கிறோம். ஏன்னா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் நானும் பெரும்பாலும் ஒரு பேட்சில் நாங்கள் 2 பேரும் படிக்க வேண்டி வந்ததே நாங்கள் மிக நெருக்கமான உறவு ஒன்று இருந்தோம். நாங்கள் அப்புறமே நாங்கள் பிறகு அந்த விடுமுறை காலங்களில் நாங்கள் அப்படி பயணிக்கலாம். அப்போ அடிப்படை என்றால் மக்கள் மத்தியில் அரசியல் கருத்துக்களை சரியான முறையில் விதைத்தல் என்ற ஒரு விடயம் இருக்குதானே, அது அதுக்கு பிறகு இல்லை. 74, 75க்கு பிறகு இந்த இளைஞர் பேரவை என்ற அந்த அணியிலிருந்து இந்த வரதராய பெருமாள், முத்துக்குமாரசாமி போன்றவர்கள் பிரியினர். இவர்கள் பின்னர் தேர்தலை ஒட்டிய ஒரு நிகழ்ச்சியாக தான் பிரிந்தவர்கள். அப்பொழுது என்ன சொன்னால், தேர்தல் தமிழ் மக்களுக்குள்ள வந்த போது என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி அல்லது வேறு கட்சின்னு சொல்லி எங்களுக்குள்ள கண்ணை கட்டி நின்று சண்டை பிடிக்கிறோம், ஆளையால் கண்டம் பண்ணுறோம். பிறகு வெண்ட பிறகு தலைவர்கள் தங்களுக்குள்ள எல்லாம் சமரசமாக போயிருக்கணும். ஆனால் மக்கள் தங்களுடைய அந்த வேறுபாட்டை தொடர்ந்து போயிடுவார்கள். இது சமூகத்தை பிரிக்கும். 3 கோட்பாடுகளை அவர்கள் சொன்னார்கள். தேர்தல் மக்களை பிரிக்கும், ஒற்றுமையை சிதைக்கும், எங்களுடைய வளங்களை எல்லாம் விரயமாக்கும். ஏன் தேர்தலுக்காக நாங்கள் செலவழிக்கின்ற இதெல்லாம் போகும், எங்களோட போராட்டத்தின் திசையை மாறுபட செய்யும்.
எனவே எங்களுக்கு தேர்தல் வேண்டாம். 74ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 74 75 அவர்கள் அதை சொல்லி எனவே எங்களுக்கு தேர்தல் வேண்டாம் என்று குறிப்பாக முத்துக்குமாரசாமி, வரதன் போன்றவர்கள் அவர்கள் வெளியில் வந்தார்கள். வெளியில் வந்து ஈழ விடுதலை இயக்கம் என்று சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். பலஸ்தீன விடுதலை இயக்கம் PLO மாதிரி, இது ELO. பிற்காலத்தில் இந்த ELOன்ற பெயரைத்தான் முத்துக்குமாரசாமி அவர்களிடமிருந்து குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் பெற்று அதுக்கு முன்னால் டீயும் போட்டு டெலோ உண்டாக்கினதாக தகவல் இருக்கிறது. அப்போ எல்லாம் மிக தெளிவான பார்வை இருந்தது, தேர்தல் பற்றிய பார்வை இருந்தது. நாங்கள் தேர்தல் மேடைகளில் ஏறி இந்த மக்களை பிரிக்கக்கூடாது, இந்த தேர்தல் வாக்குக்காக வேண்டி இந்த மக்கள் இது எங்களோட சமூகத்துக்குள்ளேயே நாங்கள் உடைக்கக்கூடாது, தெளிவான பார்வை இருந்தது. அதேபோல் காந்தியம் காந்தியம் என்ற ஒரு இயக்கம் இருக்க, சந்ததியார் போன்றவர்கள் கேட்க தமிழில் மக்கள் விடுதலை கழகம் கூடிய அளவில் குடியேற்றங்களை செய்தது. காந்தியம் இயக்கமும் பவுனியால் செய்தது. அதோடு சேர்ந்து தமிழ் விடுதலை இயக்கம் புரோட் அவர்களும் பவுனியால் பல கிராமங்கள் தமிழ் கிராமங்களாக இருப்பதற்கான அந்த இது உரிமை தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் அந்த பிரதேசங்களில் கொஞ்சம் ஆட கால் ஒன்றி இருந்தபடி, ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையில் போராடியது. அப்போ அப்படி ஆக்கப்பூர்வமான விடயங்கள் இருந்தது. இப்போ ஈரோஸ் இயக்கம் தான் இங்கே இராணுவத்தோடு போராடியதை விட தென்னிலங்கையில் ஸ்ரீலங்காவுடைய பொருளாதார நலன்களை இலக்கு வைத்து குண்டு வைத்து தாக்குவது, அழிக்கிறது, அவளை பலவீனப்படுத்துவது என்ற ஒரு தந்திரவாயத்தை கொண்டிருந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிமாணத்தில் அந்த போராட்டங்களில் பங்களித்தவையர் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு இதெல்லாம் வைக்கணும். பிறகு அந்த வளர்ச்சி பிறகு தமிழ் விடுதலை புலிகள் தாங்கள் மேலோங்கின இதாக வந்த பிறகு ஆரம்பத்தில் அவர்கள் கொரில்லா இயக்கமாக இருந்தாலும் கூட, கொரில்லா இயக்கமாக இருக்கும்போது மக்களுக்குள் வாழுதல், பிற ஒரு கட்டத்தில் அந்த மக்களையும் நிலப்பரப்பையும் கட்டுப்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும் வரும்போது அந்த மக்களுடைய பொறுப்பு அவருடைய கையில் விடுது. அப்படி வரைக்குள்ள நாங்கள் இந்த மக்கள் பொறுப்பு வருது, பொறுப்பு வரைக்க சமகாலத்தில் அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ன செய்து பொருளாதார தடைகளை விதிக்குது. அவை ரெண்டையும் எதிர்கொள்ள வேண்டும்னா மக்களை தயார்படுத்த வேண்டும். எனவே இந்த விவசாய குழுக்கள், உற்பத்தி குழுக்கள், மக்கள் கடைகள், இப்படியான பல்வேறு விடயங்களை அதுக்குள்ள அறிமுகப்படுத்த மக்களுடைய பணிகளை முன்னெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பிறகு சிற்றூரவை இப்படி பல இதழவையில் அறிமுகப்படுத்தி ஒரு தங்களை விடுதலை போராட்டத்துக்கு சமூகத்தையும் தங்களையும் ஒரு பிரிக்க முடியாததாக மாற்றினோம். எங்கே போராட்டத்தில் ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு சிக்கல் வருகின்றதுன்னு சொன்னால், மாவோ செய்துன்னு சொன்னார், மீன்கள் தண்ணீர் இருக்கும் இடத்தில் தான் இருக்க வேண்டும், தண்ணீர் எங்கு ஓடுகின்றதோ அதன்படிதான் மீன் போக வேண்டும். மீன்கள் தங்களுடன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போக முயற்சிக்க கூடாது, அழிந்து போவார்கள். தமிழ் விடுதலை புலிகள் இந்திய இராணுவம் காலத்திலும் இனிய காலத்திலும் கூட இருக்கும்போது மக்கள் சமூகம் இருந்தார்கள். மக்கள் தங்களுடைய வீடுகளில், காணிகளில், தோட்டங்களில் எல்லாம் சொந்தமாக இருந்தார்கள். அவருடைய வீடில் இலை இருந்தது, குலை இருந்தது, சாப்பாடு இருந்தது, மறைவிடம் இருந்தது, அந்த மக்களுக்கு பிறகு இருந்தது, தாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்கள் யாரையும் தாங்கி வாழவில்லை. அந்த நேரத்தில் இந்த போராட்ட இயக்கங்கள், விடுதலை புலிகளாக இருக்கலாம், வேறு இயக்கங்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த மக்களை சார்ந்தே முழுமையாக இருந்தார்கள். எனவே மக்களுடைய சுமை அங்கு அந்த விடுதலை போராட்ட இயக்கங்களிடம் இல்லை. அவர்கள் மக்களை சார்ந்திருந்தார்கள், அவர்களுக்கு மக்கள் பாதுகாப்பளித்தார்கள், உணவளித்தார்கள், தகவல்களை பரிமாறினார்கள். மக்களுடைய இடம் என்று இந்த மக்களையும் சேர்த்து கொண்டு விடுதலை புலிகள் வன்னிக்கு போக துவங்கினார்களோ, அதற்கு பிறகு அந்த மக்களுடைய முழு சுமை விடுதலை புலிகளின் தலையில் விழுந்தது. எல்லா பொறுப்பும் புலிகள் மேல். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு குடியிருப்பை ஒழுங்கு செய்ய வேண்டும், அவருடைய சுகாதாரங்களை பார்க்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பார்க்க வேண்டும், கல்வியை பார்க்க வேண்டும், எதை கொண்டு போயிட்டோம். இப்போ போராட்டத்தில் எதிரியை கையாள்வதா சமூகத்தை கையாள்வதா ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றோம். எனவே இங்கே இந்த மாவோ சேதனுடைய அந்த விஷயத்தில் நாங்கள் படிக்க தவறி இருக்கிறோம்.
எனவே நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் அணுகி கொண்டு போகும்போது பல விடயங்களை நாங்கள் இன்னும் படிக்க வேண்டி வரும். இதில் இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு வரீங்க, அதில் வந்து விடுதலை போராட்ட இயக்கங்களை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. இந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள் உருவாகும் போது உங்களுடைய பங்கு அல்லது அவர் உருவாகி செயற்படும் போது நீங்களும் அந்த சமகாலத்தில் வாழ்ந்திருப்பீங்க. அந்த காலத்தில் உங்களோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். அதான் நான் முன்னே சொன்னது போல் இந்த மூத்தவர்களாக இருந்த அவைகளோடு கூட இருந்தபடினால யார் அது அந்த கிபி அரவிந்தன் சொல்ல குருநார் மனோகரன் பிரான்சிஸ் சொல்லப்படுகிறவர், வரதராய பெருமாள், இந்த 2 பேரும் தான் இங்கே முக்கியமாக நெருக்கமாக நான் பணியை சேர்ந்து. எனவே அவர்கள் போகின்ற நான் தீர்மானம் எடுப்பவன் அல்ல. அந்த அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. நான் 8ஆம் 9ஆம் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள் தான். எனவே அவர்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானத்தோடு அவர்கள் எல்லா விடயங்களையும் விளங்கப்படுத்துவார்கள். மிக நிதானமாக இருந்து நான் நீண்ட நேரம் நாங்கள் எங்கேயாவது ஒரு ரோட்டுக்கரையிலையோ ஒரு மரத்துக்கிலையோ ஒரு கோயிலிலையோ எங்கேயோட இருப்போம். இதுக்கே நம்ம பேசுவோம். அது தொடர்ந்து கதைக்கிறது முழுக்க அதுவாகத்தான் இருக்கும். அரசியல் ஏன் இது இப்படி செய்கிறோம் கொள்கிற மாதிரி. மற்ற அவர்கள் பெரியவர்களாக இருந்து இப்போ முத்துக்குமாரசாமி, வரதராய பெருமாள், அரவிந்தன், குருநாதர் பிரான்சிஸ்னு சொல்லப்படுகின்ற அரவிந்தன், இவர்கள் எல்லாம் இருந்து பாதிப்பார்கள். நாங்கள் பின்னுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருப்போம். அப்போ ரொம்ப விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அதே போல் தமிழரசு கட்சி அலுவலகத்துக்கு பின்னரங்களில் பள்ளிக்கூட நேரங்களில் போனாலும் கூட அங்கே போகிற காலங்களில் தரமலிங்கம் ஐயா வருவார், கதிரப்பிள்ளை ஐயா வருவார், நவரத்னம் ஐயா வருவார், துரட்னம் ஐயா வருவார், ராமலிங்கம் ஐயா, இவர்களெல்லாம் வருவார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த கிட்ட இந்த அவருடைய நிழல் கூட எங்களுக்கு தேவைப்படாத இடம். ஆனால் அவர்கள் வந்து இயல்பாக எந்த வித பந்தாவும் இல்லாமல் இயல்பாக இருந்து அவர்கள் தங்களுக்குள்ளே கதைப்பார்கள். அவர்கள் கதைக்கிற விஷயங்களை நாங்கள் அதில் எங்கேயாவது பேப்பர் வாசிக்க கொள்ளைக்கு எங்களுக்கு விழும். அப்படி ரொம்ப விஷயங்கள் அந்த ஏதோ ஒரு வகையில் அந்த கம்பன் விட்டு கட்டுத்தறையும் கவிப்பாடு பண்ணுற மாதிரி அவங்க அதுக்குள்ளே. எனவே எங்களுடைய மூலம் வந்து தமிழரசு கட்சியினுடைய அந்த தளம்தான். அதுதான் உண்மை. அப்போ எனவே இந்த இயக்கங்கள் வளர்ந்து வருகின்ற காலங்களில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் மெருகூட்டி கொண்டு வந்த விஷயங்களில் நாங்கள் கீழே இருந்து வளர்ந்து வரும்போது அந்த இருந்தது. பிறகு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருக்கிற காலத்தில் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவ தலைவனாக 3வது தலைவனாக நான் பொருட்படுத்தேன். அன்றைய காலகட்டம் பொருட்படுத்த பிறகு முழு மாணவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிற விஷயங்கள். ஆனால் ஒரு காலகட்டங்களில் எந்த ஒரு கட்சி சார்ந்ததாகவும் யாரையும் நான் நெறிப்படுத்தவில்லை. எந்த ஒரு இயக்கம் சார்ந்ததாகவும் ஒருவரையும் நெறிப்படுத்த. ஏன்னா நான் என்னை ஒரு காலமும் ஒரு இயக்கம் சார்ந்ததாக அறிமுகப்படுத்த தேவையில்லை. எல்லோருடனும் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். ஆனால் யாரிடமும் யாருடைய கருத்தையும் இன்னும் ஒருத்தரை கொண்டு வருவதாகவோ அல்ல ஒருவர் அந்த அது ஒரு விதமான ஏதோ ஒரு சமநிலை ஒன்றை என்னால் பேண முடிந்தபடியினால் எல்லா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற எல்லா விடுதலை இயக்கங்கள் தலைவர்களாக இருந்தவர்களும் சரி பொறுப்பாளரும் சரி என்னுடன் மிக நட்பார்ந்த உறவை கொண்டு வந்தார்கள் என்று அவர்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஒரு சமநிலையை பேணுகின்றேன் என்று. எந்த விதத்திலும் அந்த என்னை பொறுத்த என்னோட ஒரே ஒரு பார்வை மட்டும்தான், மக்களும் தேசமும் மட்டும்தான் இருக்கும். அங்கே ஒரு அறம் இருக்குமென்றதான் இருக்கும். மறுபடிக்கு வேறு இந்த இயக்கம் சரியா அந்த இயக்கம் பிள்ளையா என்பதை கூட நான் தேவையில்லாமல் கருத்து சொல்ல போக மாட்டேன் என்று அதை தெரியும் எங்களுக்கு என்னென்ன நடக்குது. மற்ற சொன்னால் இந்த பொருண்மையம் என்ற ஒரு விஷயம், அதாவது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பொருண்மையத்து கட்டமைப்புகள் நீங்களும் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டாங்க. அது என்ன விஷயம், என்ன மாதிரி? அடிப்படையில் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஈரோஸ் இயக்கம் ஆய்வு என்று சொல்லி ஒரு நூலகம் வைத்திருந்தது. கோக்குவில் கேகே ஸ்டோரில் வைத்திருந்த நிரம்ப நூல். ஏன்னா ஈரோஸ் இயக்கம் வந்து பொருளாதார மேம்பாடு ஆராய்ச்சி அப்படி அந்த பக்கத்தால் நாட்டை கட்டியல் போகணுமென்ற பார்வை இருந்தபடி அவையோட ஆய்வு நூலகம் ஒரு மிகப்பெரிய நூலகமாக இருந்தது. நிரம்ப அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பெரிய இடத்து இந்த அப்ரோப்ரியேட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அதாவது பொருத்தமான தொழில்நுட்பங்களை அப்போ இந்த உயிர் வாயு அப்படியான விஷயங்களெல்லாம் அறிமுகப்படுத்த அப்படியே கன விஷயங்கள் இருந்தது. அந்த காலத்தில் துருவ சங்கரி என்றவர் பனை மரத்தில் ஏறுவதற்கு ஒரு இயந்திரத்தை கூட கண்டுபிடித்திருந்தார் அந்த ஆய்வுக்காக. பிறகு அப்படியே இருக்க பிறகு என்ன நடக்கணும்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகளுடைய கை மேலோங்கி கொண்டு வருவதற்கு அவர்கள் இந்த ஆய்வு நூலகத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். புலிகள் அந்த நூலகத்தை அப்படியே முழுமையாக எடுத்து போய் அதை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் தாங்கள் இந்த விடயங்களெல்லாம் செய்ய போகின்றோம் என்று விழிக்கிறதுக்கான அங்கே அவர்கள் ஒரு டீடோர் என்று சொல்லுகிற தமிழ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு இதை உருவாக்கலாம். அதான் இந்த பொருண்மையமாக வந்தது. அது தமிழ் இளம் இப்படி இருக்க வேண்டும். நான் 90ஆம் ஆண்டு நினைக்கிறேன்
நல்லூரில் ஒரு மிகப்பெரிய கண்காட்சியை வைத்தவர்கள் தமிழத்தினுடைய பொருளாதார வாய்ப்புகள் வளங்கள் எதிர்காலம் பற்றி நல்லூர் திருவிழாவை ஒட்டி மிகப்பெரிய கண்காட்சி இது சிதம்பரம் சேர்மதை சொன்னவர் அன்றைக்கு ஒரு பேட்டி எடுத்து கேட்க சிதம்பரம் சேர்மதை சொன்னவர். அது மிகப்பெரிய ஒரு கண்காட்சி தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அந்த பொறுமையை தான் அதை செய்தது ஒழுங்கமைச்சு. அந்த பொறுமையத்துக்குள்ள ஆய்வில் இருந்த பலர் பொறுமையத்தோடையே இணைந்து தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் அந்த 90களில் பொருளாதார தடை என்பது இலங்கை அரசாங்கம் ஆனரவு தடைப்படுகிறது, வவுனியா ஓமந்தை தடைப்படுகின்றது. அப்போ இங்கே பொருளாதார தடை கொண்டு வரும்போது இந்த மக்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த வேணும், மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் பல கேள்விகள் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு முன்னால் வருகின்றது. அதையொட்டித்தான் அவர்கள் என்ன செய்யணும், பொருண்மையத்தை உருவாக்குகின்றார்கள். இந்த உணவு பிரச்சனையை கையாளுங்கோ, உள்ளூரில் உற்பத்தியை உருவாக்குங்கோன்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் முதலாவது இந்த உற்பத்தி குழுக்களை உருவாக்குறது, விவசாயத்தை எல்லாரும் மரவழியை போடுங்கோ, குரக்கனை போடுங்கோ, உள்ளூரில் விளையக்கூடிய இதெல்லாம் போடுங்கோ கொள்ளுங்கோன்றது. பிறகு அவர்கள் 2வது பரிமாணத்துக்கு மாறினவை என்றால் சக்தி மூலம். எலக்ட்ரிசிட்டி இல்லை, மின்சாரம் இல்லை, எரிபொருள் இல்லை, விளக்கு இல்லை, உற்பத்தி கைத்தொழில் சிறு சிறு கைத்தொழில் விஷயங்களை கூடங்களுக்கு கொண்டுமே இல்லை. அப்போ என்ன மாற்று சக்தி மூலங்களை கண்டுபிடித்தல் என்றது. அப்போ இந்த உயிர் வாயு மாட்டு சாணங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி அப்படியான விஷயங்களை செய்கிறது. அதெல்லாம் செய்து வெற்றி செய்தலாம் செய்தோம், வெற்றிகரமாக செய்தவர்கள். அதே போல் காற்றாலை, சிறிய அளவிலான காற்றாலை இயந்திரங்கள் செய்யப்பட்டது. எந்த இடத்துல இருந்தது எல்லாம் பரவலாக. அது பிரதான அலுவலகம் இன்று திண்ணையில் ஃபோக்ஸன்னு சொல்லுகின்ற அந்த கட்டிடம் இருக்குத்தானே. இன்றைக்கு வந்த கட்டுறதுக்குள்ளே போனீங்க என்றால் அந்த கட்டுறதுக்கு என்ன உள்ள ஒரு சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கம் அந்த பொறுமையத்தினுடைய நூலகம், மிக பலமான ஒரு நூலகமாக வைத்திருந்தாங்க. அங்கே இருந்தது. நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்தீங்க? அப்போ நான் அங்கே பொறுமையத்தில் எந்த பொறுப்பும் எனக்கு என்ன, ஒரு அரசாங்க உத்தியோகத்தை. நான் 84ஆம் ஆண்டு இலங்கையுடைய நிர்வாக சேவைக்கு ஈடுபட்டு வந்து விட்டேன். எனவே நான் அதுக்குள் தான் இருந்தேன். சேவையில் இருக்கும்போது நான் நீங்கள் கவனமாக ஒரு சமநிலையை பண்ணேன். அதில் இருக்கும்போது இந்த மக்கள் ஒடுக்குமுறை, அதுக்கான போராட்டம் என்ற விஷயங்கள் எல்லாத்திலும் ஆழமாக குரல் கொடுத்தாலும் கூட ஏனைய விடயங்களில் நிதானமாகவே என்னுடைய செயற்பாடுகள் கட்டமைக்கப்பட்டிருந்தன. 90ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து வந்தபோது இங்கே மிகப்பெரிய பொருளாதார தடை, என்ன செய்வதுன்னு மிகப்பெரிய தடுமாற்றம். அந்த நேரத்தில் தான் முதலாக என்னுடைய சக மாணவனா பல்கலைக்கழகத்தில் இருந்த என்னுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்தவர் ஆனந்தகுமார் என்று சொல்லப்படுகின்ற, பிறகு ரூட் ரவி என்று எல்லாரும் அறியப்படுறது. இப்போ லண்டனில் பிடிஎஃப்ல இருக்கிற ரவி என்று சொல்லிட்டு அவர் தான். அப்போ அவர் பட்டதாரி. அப்போ அவரை முதலாக இயக்கம் அந்த பொறுப்பில் விட்டு இந்த பொருண்மையத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலைக்கு. அப்போ அவரை பொருட்படுத்த ஒரு விஞ்ஞான பட்டதாரி. அவருக்கு கொஞ்சம் விஷயங்கள் சிந்தனை இருந்தது. அதுக்கு அங்கால என்ன செய்கிறன்ற பிரச்சனை இருந்தது. இப்போ சமகாலத்தில் நான் யாழ்ப்பாண கச்சேரியில் ஒரு உதவி திட்ட பணிப்பாளராக அவசர கால புனர்வாழ்வு புனரமைப்பு வேலைகளை ஒருங்கிணைப்பதில் இருந்தேன். எனவே அவர் கேட்டார், இப்படியான விஷயங்கள் இருக்குது, என்னென்று நாங்கள் ஒருங்கிணைக்கலாம். அப்போ அது எங்களுக்கும் தேவையாக இருந்தது. என்ன சொன்னார், நாங்கள் வெறுமை அரசு துறையாக இருந்தாலும் இந்த மக்களை பட்டினி இல்லாமல் காப்பாற்ற வேண்டும், உணவு பற்றாக்குறை இல்லாமல் காப்பாற்ற வேண்டும், மருத்துவ நெருக்கடி வரும்போது கையாள வேண்டும். எனவே அதெல்லாம் உத்தியோகபூர்வமாக கச்சேரியிடம் தான் இருந்தது, எங்களிடம் தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு செய்யக்கூடிய வளம் இருக்கவில்லை. எனவே தவிர்க்க முடியாமல் நாங்கள் வெளியில் இருக்கின்ற விடுதலை புலி இயக்கத்தினுடைய வளத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தான் தீர வேண்டும். எனவே அங்கே சரியான முறையில் நானும் ரவியும் இணையும் போது ஒரு பாலம் போடப்பட்டது இந்த சிவில் நிர்வாகத்துக்கும் இந்த பொருண்மையத்துக்கும். இதே முழுமையாக நாங்கள் அதில் இந்த 90ஆம் ஆண்டுகளிலிருந்து இந்த பொருளாதார தடையை எப்படி வெற்றி கொள்ளுது. ஏன்னா அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்களோ தெரியாது. என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான மருந்து கூட இங்கே வராது, கற்பூரம் வராது, எழுத்துற படிக்கிற பென்சில் கோப்பி வராது, சோப் வராது, பால்மா வராது. ஒரு எந்தவித மருந்துகள் எல்லாம் மிக குறைந்த அளவில் பேரளவிற்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்படும். ஏன் இதெல்லாம் பொருளாதாரத்தை விதிக்கிறது காரணம் என்ன? அப்படி என்ன அவ்வளவு அவசியம் வேண்டியிருந்தது அந்த அரசாங்கத்துக்கு? பட்டினி போட்டு கொள்ளுதல் அல்லது உங்களை சோர்வடைய செய்தல், மக்களை ஒரு போராட்டம் செய்கின்ற இயக்கத்துக்கு எதிராக திருப்புதல், அல்லது மக்களை இங்கிருந்து வெளியேற்றுதல், தப்பி ஓடிவான்னு சொல்லுதல். ஒரு தந்திரோபாய ஆழமாக ரணசிங்க பிரேமதாஸ் செய்ததா? எல்லாரும் பிரேமதாஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆட்சியில் மாறி மாறி வந்தவை எல்லாம் செய்தாங்க. அப்போ அடிப்படை என்ன சொன்னால் அப்படியே இல்லாமல் வரைக்குள்ள அது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் ஆனரவு கிக்கியால் இருந்த அனைத்து மக்களுடைய
ஆன்மாவை சுரண்டின விஷயம், அது சவாலுக்கு உட்படுத்தின விஷயம். அவ்வாறு சவாலுக்கு உட்படுத்தின பிறகு நீர் இயக்கம், நான் அரசாங்க உத்தியோகத்தர், நான் சாதாரண பொதுமகன் சொல்லி யாருமே வேறுபட்டு போக தயாராக இல்லாத சூழல் அது. அன்று எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டு நின்றுதான் இந்த சவாலை முறியடித்தார்கள். அதாவது இந்த மக்களை பட்டினி சாவில் இருந்து காப்பாற்றினார்கள். அவர் தேவையில்லாத பாரிய காயங்கள் தவிர்ந்த இனிய சிறு சிறு காயங்களுக்கெல்லாம் மனிதர்கள் சாகவில்லை. மற்றது விவசாயங்களை செய்யும்போது விவசாய ரசாயனங்கள் வேணும், அதாவது ரசாயனங்கள் எங்களுக்கு வராது, உரம் வராதுன்னு சொல்லும் பொழுது பழைய மூத்தவர்கள் முதியவர்கள் கிராமங்களில் உள்ள அவர்களை போய் நேர கண்டு அவர்களிடம் விளக்கம் கேட்டு அவர்கள் அந்த காலத்தில் இந்த கிருமி நாசினிகள் அறிமுகப்படுத்தாத காலத்தில் இந்த விவசாயத்தில் இப்படி பூச்சி வந்தால் என்ன செய்கிறது, அப்படி ஒரு நோய் வந்தால் என்ன செய்கிறது, இப்படி ஒரு சாப்பாட்டை பழுதாப்பாமல் வைத்திருப்பதற்கு என்ன செய்வது, இப்படி எல்லா விடயங்களையும் அந்த மூத்தவர்களிடம் இந்த கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மரபுக்கு திருப்பி எல்லாரும் போக வேண்டியிருந்தது. ஏன்னா சிமெண்ட் இருக்கவில்லை, கூரை சாதனங்கள் இருக்கவில்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ சனம் இடம்பெயர்ந்து வருகுது ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து வரும்போது அவர்களுக்கு போடுவதற்கு கொட்டில் கூட உடுப்பதற்கு கூட வசதி இல்லை. அந்த காலம் மிக பொருளாதாரத்தின் துன்பம். மக்கள் கடைசியாக முழுவதற்கு என்ன செய்வது என்பதற்காக பனங்காயை பிசைந்து தலைக்கு வைத்து முழுகினது ஒரு காலம். பாடசாலை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற உடுப்பு துவைக்கிறதுக்காக சாம்பலை இதுக்கு போட்டு ஒரு பாத்திரத்துக்கு போட்டு தண்ணி ஊற்றி விட்டால் சாம்பல் அதில் ஊறி அந்த மேலே தண்ணி வந்து நிற்கும். அந்த தண்ணியில் ஒரு அசிடிட்டி இருக்கும், ஒரு திரவத்தன்மை இருக்கும். அந்த தண்ணியை வடித்து அதுக்குள்ளே உடுப்பு போட்டு ஊற வச்சு போட்டு துவைச்சது ஒரு காலம். இந்த கதை கூட அப்பா சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. அதே மாதிரி ஒரு சின்ன அந்த குப்பி விளக்குன்னு சொல்வார்கள், ஜாம் போத்தல் விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போத்தல் மூடிக்குள்ளே ஒரு பஞ்சு விளக்கை வச்சு அந்த பஞ்சு விளக்கில் வச்சு போட்டு பிள்ளைகள் சுற்றி வர 4 பிள்ளைகள் சுற்றி வர இருந்து படித்த காலம். ரேடியோ வளர்க்குறது குலாத்தோட தொடவில்லைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவை துவிச்சக்கர வண்டியினுடைய சைக்கிள் டைனமோவில் கனெக்ட் பண்ணி போட்டு வீட்டில் சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு சுற்றுவார், வீட்டில் இருக்கிறார்கள் செய்தி கேட்ட காலம். இப்படி ஒரு மிக சவால் மிக்க காலம் அது. அவர்கள் இந்த மக்களை தங்களுடைய நாட்டு மக்களாக கருதவே இல்லை துல்லியமாக. அதே வேளையில் சமகாலத்தில் மேலிருந்து குண்டு போடுவார்கள். ஒரு வித்தியாசமான குண்டு இருந்தது. என்னென்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் ஜாம் போத்தல் குண்டுன்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால் இந்த கைக்குண்டை அந்த பாதுகாப்பு கிளிப்பை கழட்டி போட்டு அப்படியே மெதுவாக ஜாம் போத்தலுக்கு வைக்கிறது. வெற்றி ஜாம் போத்தலுக்கு வச்சா அது அப்படியே இறுகி போய் இருக்கும். ஹெலிகாப்டரில் மேலே போயக்குள்ள கீழே எங்கே ஆட்கள் கொஞ்சம் பேர் கூடி கதைக்கிறோமோ அல்ல எங்கேயா லைட் தெரிஞ்சுன்னா ஒரு ஜாம் போத்தில் கீழே போட்டு போடுறது. எப்படிலாம் அது கீழே வந்து விழுந்து போத்தில் வெடிச்சோன்னா குண்டு வெடிக்கும். நான் அப்படியே ஒரு குண்டு வெடிச்சதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய ஆண்கள் விடுதிக்கு முன்னால் எதிர்பார்க்கும் இந்த வீட்டுக்கு மேல் போட்டார்கள். அந்த குண்டு வெடிச்ச நேரம் நான் அந்த பக்கத்தில் இருந்திருந்தேன், பாலசிங்கம் விடுதி. அப்படி எப்படியெல்லாம் பெரிய சாதனைகள் செய்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் மீது. சரி, இதெல்லாம் மறந்து போய் சொல்லுகின்ற விலங்கு இலங்கையில் இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்து எங்களை ஏன் பாதிக்கலைன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பட்டு வந்திருக்கிறோம் இந்த தமிழர்கள். அந்த அளவுக்கு மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக அந்த சவால் இருந்தது. மக்கள் எத்தனை பெரிய இராணுவமாக நாங்கள் விடுதலை இயக்கங்களை கட்டியெழுப்பினாலும் கடைசியில் மக்கள் தான் அந்த இதுக்கு உரித்தானவர்கள். என்று மக்களில் இருந்து அந்நியப்படுத்தப்படுகின்றதோ போராட்டம், அன்று அந்த போராட்டம் சறுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறும். அவர்கள் இராணுவங்களை போட்டுங்களை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் ஸ்ரீலங்காவின் இராணுவத்தில் இருந்தது ஒரு சிறிய ஆயுதமாகத்தான் இருந்திருக்கும். ஸ்ரீலங்காவின் காவல்துறையிடம் இருந்தது ஒரு பேட்டன் சார்ஜ் தடியாகத்தான் இருந்திருக்கும். நாங்களும் ஆயுத போராட்டத்தில் வளரும் போது அவர்களும் வளர்ந்தார்கள். நாங்கள் இந்த தன் வலியும் மாற்றான் வலியும் என்று அந்த கணக்கு பார்க்குற விஷயத்தில் பிழைச்சி போயிட்டோம். தன் வலின்றது முதல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு தேச விடுதலைக்காக உணர்ச்சி வசப்பட்டு எங்களை ஈகம் செய்து நாங்களே எங்களை இறந்து போகின்ற அளவுக்கு தற்கொலை போராளிகளாக மாறி எல்லாம் செய்கின்ற ஒரு போராட்டம் ஒரு பல்வாக இருந்தது. அதேபோல் சமகாலத்தில் எதிரியும் வளர்வான் என்பதை நாங்கள் முற்றாக மறந்து போயிட்டோம். முதலாவது. இரண்டாவது, இந்த உலகத்தில் எந்த விடுதலை போராட்ட இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இதுவரையும் நான் கற்றுக்கொண்டதிலிருந்து எந்த ஒரு வெற்றி பெற்ற விடுதலை போராட்டமும் தான் தனித்து நின்று போராடி வென்றது கிடையாது.
ஒரு வெளியில் இருந்து இன்னும் ஒரு புற அழகு, ஒரு உந்துதல் சக்தியல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் அவர்களால் தாக்கு பிடிப்பது கஷ்டம். அது உண்மைதான். அது அந்த ஜதார்த்தத்தை நாங்கள் மறக்கவில்லை, மறுத்தோம். நாங்கள் செய்தால் எல்லாம் சரிவரும் நினைத்தோம். அதான் உண்மை. தமிழ் விடுதலை புலிகள் அந்த விஷயத்தில் நாங்கள் செய்தால் எல்லாம் சரிவரும், எல்லாரும் வழிக்கு வருவாங்கன்னு நம்பினோம். தமிழ் விடுதலை புலிகள் எந்த காலகட்டங்களையும் இந்தியாவை நம்பியதாக நான் எதிர்கொள்ள மாட்டேன். அமெரிக்காவை இல்லை, உலகத்தில் யாரையும் நம்ப மாட்டார்கள். சரி, என்ன அவர்கள் அதில் ஒரு இறுக்கமான தெளிவான புரிதல் கொண்டிருந்தவர்கள். அது சரியான புரிதலா தவறான புரிதலா என்பது என்னுடைய வாதம் அல்ல. ஆனால் அந்த அவருடைய புரிதல் அது. உலகத்தின் எந்த வல்லரசையும் நாங்கள் எந்தக்கூடாது, அவங்க சேர்ந்து ஒரு கட்டத்தில் தங்களோட நிகழ்ச்சிகளை மாற்றுவார்கள். அப்போ அந்த விஷயத்தில் அவர்கள் யாரையும் நம்பவில்லை. ஆனால் அதே வேளையில் தவிர்க்க முடியாமல் எங்களுடைய நாங்கள் எடுக்கின்ற சில முடிவுகள் உலகத்தோடு இன்னும் பகையை கூட்டியிருக்கும். உண்மை. அப்போ அந்த நிலைமையில் நாங்களோட மற்றது இப்படியே பிரச்சனை இருக்கின்ற ஒரு விடுதலை போராட்டமாக நேரடியாக விடுதலை இலக்கோடு நகர்றதுன்ற ஒன்று. உதாரணத்துக்கு கிழக்கு தீமோர் விடுதலை கிழக்கு தீமோர்ன்றது இந்தோனேசியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்து விடுதலைக்கு போராடி விடுதலை பெற்று தனிநாடாக இருக்கின்ற ஆயுத முனையில் போராடியவர்கள். ஆனாலும் அந்த முடிவு ஆயுத முனையிலானதல்ல. முடிவு ஆஸ்திரேலியா அவைகளுக்கு பின்னால் நின்றது, போர்த்துக்கல் பின்னால் நின்றது. ஏன்னா ரெண்டு வெவ்வேறு காரணங்கள் இருந்தது. ஆஸ்திரேலியா அவளுக்கு பின்னால் இருந்த காரணம் அந்த அந்த பிராந்தியத்திலிருந்து எண்ணெய் வளம். போர்த்துக்கல் அவர்களுக்கு பின்னால் இருந்த காரணம் ஈஸ்ட் தீமோரில் கிழக்கு தீமோரில் இருந்து இடம்பெயர்ந்த பெருமளவானாக்கள் போய் குடியேறினது போர்த்துக்கல்ல. ஏன்னா போர்த்துக்கலுடைய குடியேற்ற நாடாக அது இருந்தது. அப்போ இந்த ரெண்டு நாடுகளும், இந்த போர்த்துக்கல் இருந்த டயஸ்போராவும் ஆஸ்திரேலியாவுடைய இளைஞி, இதெல்லாம் பின்னணியில் இருந்தால் மேற்கத்திய நாடுகளையும் முன்னகர்த்தின போது விடுதலை பெற்றது. அந்த கிழக்கு தீமோருக்குள்ளேயும் பல இயக்கங்கள், பிரிவுகள் இருந்தன. ஆனால் கிழக்கு தீமோர் விடுதலை இயக்கத்தை பற்றிய பதிவுகள் சொல்லுது, அவர்கள் எந்த காலகட்டங்களையும் தங்களுடைய சக இயக்கங்களின் போராளிகளுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கியது கிடையாது. ஒரு காலத்திலையும் அவர்கள் தங்களுக்குள் தூக்கியது கிடையாது. அதே அங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருங்கிணைப்போ ஏதோ ஒரு விடயம் ஒன்று இருந்தது. எங்கள்கிட்ட அந்த விஷயம் மக்கள் கூறு போடப்பட்டார்கள். நாங்கள் அதை விளங்க இல்லை, கூறு போடப்பட்டார்கள். சில விஷயங்கள் இல்லை, இங்கே இப்படி ஒரு இயக்கம், அப்படி நான் கூட நெருங்கி பழகின இயக்கம் அல்லது பழகாத இயக்கம்ன்றக்காண்டி நான் குற்றம் கூட சொல்கிறதாண்டு இல்லை. இதுதான் உண்மை, யதார்த்தம். இன்றைக்கும் யதார்த்தத்தை உண்மையை பேசுவதற்கு நாங்கள் தயங்கினால் என்றைக்குமே பேச முடியாமல் சிலது தெரியாமலே போயிடும். அப்போ அடிப்படை என்றால் போராட்டத்தில் நாங்கள் சில வேளைகள் இந்த லெனின் சொல்லுவார் ஒரு கட்டத்தில், ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் என்று சொல்லிட்டு. அதாவது நீ ஒரு இடத்தில் போகின்றாய், ஒரு இடம் இருக்கின்றது, ஏதோ ஒன்று கிடக்கின்றது, நீ அந்த இடத்தை உன்னால் தாண்ட முடியவில்லை என்று சொன்னால் நீ ஒரு அடி பின்னுக்கு வந்து போய் துள்ளி பாய்ந்து அந்த இடத்தை தாண்டி போகலாம். அதுபோல் ராஜதந்திரத்திலும் என்ன செய்யலாம், ஓரடியை பின்னுக்கு வர்றதன் மூலம் நீ 2 அடி ராஜதந்திரத்தை முன்னெடுத்து போகலாம் என்று. அந்த படிப்பினையையும் நாங்கள் எங்கள் போராட்டத்தில் பொருத்தமான நேரத்தில் கொள்ளாமல் விட்டோம் அல்லது தாமதமாகத்தான் சிந்தித்தோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. 2009க்கு முன்னைய காலகட்டங்களில் அந்த ஓரடியை பின்னால் எடுக்கின்றது எப்பொழுது என்பதில் சரியாக தீர்மானித்திருந்தால் ராஜதந்திர ரீதியாக எங்களுடைய இந்த போராட்ட இது வந்து குதர்க்கமாக சொல்கிறீங்க. எப்படி சொல்லுங்க, ஓரடியை பின்னால் எடுத்து வைக்கணும், ஏதோ ஒன்று ஒரு நகர்வு வரும்போது தான் அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ ஒரு நகர்வு, சாத்தியமான நகர்வு, இந்தியோட சின்ன இடைவெளி ஒன்று வரைக்க ஒரு சின்ன இழப்பு ஒன்று இருக்கலாம். ஆனால் அதோட பின்னுக்கு வரும். அந்த எந்த இடத்துல அது பின்னுக்கு வந்திருக்க வேணும். ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குங்க, இந்த பேச்சுவார்த்தையை முறிக்காமல் இருப்பதோ அல்லது பேச்சுவார்த்தை முறிந்து திருப்பியும் யுத்தம் துவங்கினப்புறம் இடையில் ஏதாவது ஒரு சமரசம், ஒரு தற்காலிக யுத்தம் நிறுத்தம் ஒன்று கொஞ்சம் முன்னுக்கு வரைக்குள்ள அந்த இடத்துல அதை கைவப்பற்றதோ, அப்படி ஏதோ ஒரு வாய்ப்பை நாங்கள் பிடிச்சிருக்க வேண்டும். சர்வதேசங்கள் கொஞ்சம் கூட அக்கறைப்படைக்க நாங்கள் அதுக்குள்ள ஒரு எப்படி அதுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது, அந்த விட்டு கொடுத்து போகிறோன்றது போராட்டத்தையோ இல்லை உங்களோட ஆன்மையோ கைவிடுறன்ற அர்த்தம் இல்லை. அப்போ அந்த இடத்துல கூட நாங்கள் இன்றைக்கு
2009 ஒட்டுமொத்தமாக இராணுவ ரீதியான அந்த பலம் அல்லது அந்த விடுதலை புலிகளுடைய அந்த டிஃபெக்டோ ஸ்டேட் என்கின்ற அந்த நிழல் ஆட்சியெல்லாம் இல்லாமல் போன பிறகு நாங்கள் இப்போ இழந்திருப்பது மிகப்பெரியது. ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இல்லாமல், அதாவது முந்தி விடுதலை புலி உருவாகும் இருந்த அளவு கூட துணிவு கூட இல்லாத அளவுக்கு சமூகத்தை சலனப்படுத்தி வச்சுக்கிறோம். எனவே இதை சும்மா வெறுமனே ஒரு ஆயுதம் மௌனிக்கப்பட்டது சொல்கிறது இல்லை. அதுக்கு பிறகு இந்த தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள், ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இராணுவ ரீதியாக இல்லாமல் இந்த நிறுவன ரீதியாக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் இப்படி அவர்கள் நிறுவன ரீதியாக கூட எங்களை மக்களை சின்னாபின்னப்படுத்துகின்ற விடயங்கள் நடக்குதுன்னு அதுக்கெல்லாம் நாங்கள் யோசிக்கத்தான் முடியும். யார் பொறுப்பு பண்ணுறது? மற்ற இதில் ஒரு கதைச்சு கொண்டிருக்கும் போது சமாதான பேச்சுவார்த்தை என்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அதுலேயும் ரெண்டு தரப்புக்கும் இடையில் நீங்கள் ஏதோ முன்னின்று செயற்பட்டது, அதாவது சமாதான பேச்சுவார்த்தை 2002, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை தமிழக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நோர்வேய நாட்டினுடைய அனுசரணையோடு நடந்தது. அந்த நடந்த நேரத்தில் முதலாவது 2வது கலந்துரையாடல்கள் பேங்காக்கில் நடந்தது, தாய்லாந்தில். அந்த நடந்த நேரத்தில் அதுக்குள் முதல் உடன்பாட்டு என்னென்னு சொன்னால் மக்களுடைய துயரங்கள், சமாதான பேச்சுவார்த்தை எப்பயும் நீண்ட காலத்துக்கு இழுவடக்கூடியது. எனவே அப்படியான பேச்சுவார்த்தை ஏதாவது அடையும் வரையும் மக்கள் துயரத்தில் இருக்கின்றார்கள், அவர்களை இப்படியே விட முடியாது என்பது விடுதலை புலிகளுடைய வாதமாக இருந்தது. எனவே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு துயர் தொடர்ச்சி கொண்டு நாங்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை தொடரலாம்னு சொல்லிட்டு அதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன்பட்டது. அத்தோடு அந்த சமாதான பேச்சுவார்த்தை நோர்வே நேரடி அனுசரணையாக இருந்தாலும் கூட ஜப்பான், நோர்வே, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த விடயங்களை ஒருங்கிணைக்கிறார். எனவே அந்த வகையில் உடன்பட்டார்கள். ஒரு பொது அமைப்பொன்றை உருவாக்குவோம், வடகிழக்கினுடைய உடனடியான மனிதாபிமான மற்றும் அவசர தேவைகளை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே நாங்கள் அங்கு அதை செய்வோம், மக்களுடைய துயர் உடைக்க வேண்டும் செய்வோம் என்று அதற்கு உடன்பட்டார்கள். அதன்படி தான் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, வடக்கு கிழக்கு மனிதாபிமான உடனடி தேவைகளுக்கான செயலகம் என்று, மனிதாபிமான தேவைகளுக்கான செயலகம். அது ஆங்கிலத்தில் ஷிரான் என்று சொல்லுவோம், செக்ரட்டரியேட் ஃபார் இமீடியட் ஹியூமனிடேரியன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் நீட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட். இது எதுகளை இயங்கி வந்த அந்த கட்டமைப்பு ஒன்றுகளை தனியான ஒரு அமைப்பாக இருக்கும். அது நேரடியாக ஐரோப்பிய யூனியன், நோர்வே, ஜப்பான், வேர்ல்ட் பேங்க் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாகத்தான் அது இருக்கும். அதுக்கெல்லாம் நேரடியாக இருக்கும்னு சொல்லி, அப்போ அதற்காக யாராவது ஆக்களை போட வேண்டும் என்னும் பொழுது அப்போ அதில் எப்படி போடுறது, யாரை போடுவது, அப்போ யாரை நியமிப்பது என்று சொல்லி ஒரு முன்மொழிவு வரைக்கும். ஓகே, 3 இனங்களைச் சேர்ந்த 3 பேரை பணிப்பாளராக, ஒருவரை பணிப்பாளராகவும் 2 பேரை பிரதி பணிப்பாளராகவும் போடுவோம் என்று உடன்பட்டார்கள். அப்புறம் தமிழ், ஒரு சிங்களம், ஒரு முஸ்லீம். அப்போ அதன்படி தமிழர் ஒரு ஆளை போட வேண்டும் என்ற பொறுப்பை விடுதலை புலிகளிடம் கொடுத்தார்கள், நீங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் இது ஒரு சர்வதேச நிறுவனங்களோட வேலை செய்ய வேணும், ஒரு பெரிய பரப்பில் வேலை செய்யணும், இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய இயந்திரத்தோடு வேலை செய்ய வேணும், ரொம்ப கொள்கை வகுப்பாளரோடு இருக்கணும். அப்போ நிரம்ப விஷயங்களில் பரிச்சயம் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவரை தேடுகின்ற முயற்சியில் தான் புலிகள் இன்றைக்கு நான் அப்பொழுது வடகிழக்கு மாகாணத்தினுடைய திட்டமிடல் செயலகத்தினுடைய பிரதிப்பணிப்பாளராக இருந்தேன். அப்போ புலிகளிடம் கேட்டார்கள், இப்படி ஒரு சவால் வந்திருக்கிறது, இதை பொருட்படுத்தி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் இதை பொருட்படுத்தி செய்வீர்களா, செய்ய வேண்டும் என்று. செய்வீர்களான்னு கேட்டது மட்டுமில்லை, செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையும் கூட. நான் அது மக்களுக்கான அந்த இதோட துணிவோட அது இறங்கினான். ஆனால் அது நான் விடுதலை புலிகள் அமைப்போடு சேர்ந்தேன்ற அர்த்தம் இல்லை. என்னை அரசாங்கம் முறையாக சேவையில் எனக்குரிய சேவையை தொடர அனுமதித்து கொண்டு கிளிநொச்சிக்கு என்ன நியமிக்குது. ஓகே, நீங்கள் அங்கே போய் வேலை செய்யலாமன்று. அதன்படி சிங்கள மக்களுக்காக வேண்டி என்னுடைய சக பாடியாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கள உத்தியோகத்தர் ரணவக்கன்னு சொல்லிட்டு, அவர் கொழும்பில் மினிஸ்ட்ரியில் அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் சிங்கள மக்கள் சார்பான பிரதிப்பணிப்பாளராக வந்தார்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தாங்கள் ஒரு இஸ்லாமிய பள்ளியில் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை நியமித்தார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு செயலகத்தை கிளிநொச்சியில் போட்டோம். போட்டு நாங்கள் அதுக்கான நிதியை அதுக்காக ஆளணியெல்லாம் போடப்பட்டது, நியமிக்கப்பட்ட எல்லாம் அதுக்கான நிதிகள் எல்லாம் நார்வேஜிய தூதுவலத்து ஊடாக அமைச்சுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதி தான் அதுக்கு வந்தது. அது அரசாங்க நிதி அல்ல. சரியா? அப்போ அதன்படி அது இருந்தது. எங்களுடைய வேலை விடுதலை புலிகள் தரப்பில் இருந்தும் எதெல்லாம் முன்னுரிமை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவு முன்னுரிமைகளையும் சேகரித்தெடுப்பது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தரப்பிலிருந்து நீங்கள் இதெல்லாம் மக்களுக்கு முன்னுரிமை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாங்கும், எல்லாத்தையும் திட்டமாக்குவது. திட்டமாக்கி அரசாங்கத்தாரதை விடுதலை புலிகள்கிட்ட கொடுக்குறது, விடுதலை புலிகளாரதை அரசாங்கத்தில் கொடுக்குறது. அவர்களுடைய நோ ஒப்ஜெக்ஷன் கேட்குறது, உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இல்லையென்று கேட்குறது. அப்படி ஆட்சேபனை இல்லையென்று சொன்ன பிறகு நாங்கள் உலக வங்கிக்கு சமர்ப்போம். அதாவது அப்படின்னு அப்போ இது போலவும் செய்கிறதுக்கான நிதி கூட இலங்கை அரசாங்கத்தின் நிதி அல்ல. அதாவது இந்த திட்டங்கள் செய்வதாக இருந்தால் அதற்கான நிதியை சர்வதேசம் தான் நேரடியாக பங்களிப்பு செய்யணும்னு சொல்லி ஃபண்ட்ஸ் NERF நார்த் ஈஸ்ட் ரீஹபிலிட்டேஷன் ஃபண்ட் அப்படி நிதியை உருவாக்குவதாக அங்கே தீர்மானித்திருந்தார்கள். அப்படி நிதியொன்றை உருவாக்கும் பட்சத்தில் அதற்கு ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஜப்பான், நோர்வே இன்னும் பல நாடுகள் தாங்கள் நிதியை போடுவதாகவும் வாக்களித்திருந்தனர். ஆனால் இப்போ நிதியை யார் கையாளும்? புலிகள் சொல்லிவிட்டார்கள், இந்த நிதி இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் போகும்னு சொன்னால் அது எங்கள் மக்களுக்கு வராது. அரசாங்கம் சொல்லிவிட்டது இந்த நிதியை நாங்கள் விடுதலை புலிகளிடம் கொடுக்க முடியாது. அப்போ கடைசியில் சர்வதேசம் தீர்மானித்தது இந்த நிதியை உங்கள் 2 பேர்கிட்டையும் தருவதில்லை, இதற்கு ஒரு பொது நடுநிலையான ஒரு ஆளை போடுவோம் என்று. அதன்படி நடந்ததுன்னா விடுதலை புலிகள் அரசாங்கம் தீர்மானித்தது உலக வங்கி. உலக வங்கி தான் அந்த நிதியை முகாமை செய்கின்ற ஒரு நடுநிலையாளனாக வைத்து நிதியை முழுக்க அவர்களே வைத்துக் கொள்வார்கள். நாங்கள் திட்டங்களை இந்த எங்களுடைய செயலகம் பரிசீலனை செய்து அங்கே அவருக்கு அனுப்பினால் அவர்கள் திட்டத்துக்குரிய காசை உரிய திணைக்களங்களுக்கு விடுவிப்பார்கள். விடுதலை புலிகளுக்கும் விடுவிக்க மாட்டார்கள், இல்லை சாதாரண சும்மா யாருக்கும் விடுவிக்க மாட்டார்கள். மிக முறை சார்ந்த ஒரு துல்லியமானது. எல்லாரும் வெளியில் கதைக்கிறது போல விடுதலை புலிகளுக்கு காசு போயிடும், விடுதலை புலிகள் காசு, அதெல்லாம் போய் அதிலெல்லாம் விடுதலை புலிகள் மிகவும் பெருந்தன்மையோடையும் சரியான முறையில் துல்லியமாக நடந்து கொண்டார்கள். அதுகளை தயாரிக்கின்ற தீர்மானிக்கின்ற எப்படி தீர்மானிக்க வேண்டும், அந்த நிபந்தனைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற விடயங்களுக்கான முழுமையான சுதந்திரத்தை கூட அதை என்னிடமும் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்களோட வளாளின கலந்து கொண்ட ஜோய் மகேஸ்வரன் அவரிடம் கையெழுத்திருந்தார்கள். நாங்கள் உலகத்தின் புலமை சார்ந்த பல்வேறு நிபுணர்களோட காலத்தில் தான் எல்லாமே செய்த நாங்கள். ஒரு இடத்துலையும் புலிகளுக்கு காசு போகும், புலிகள் காசு எடுத்துட்டாங்க, விளையாட நடத்திட்டோம், அப்படி ஒன்றுமே இல்லை. அடுத்த இன்னொரு விடயம் செய்யப்படுறது அப்படின்னு இப்போ புலிகள் தருகின்ற முன்மொழிவுகளை நாங்கள் அரசாங்கத்திடம் கொடுக்கும்போது அவர்கள் அதை வேண்டி வச்சுக்கொண்டு மறுமொழி சேராமல் விடலாம் தானே. அதேபோல் அரசாங்கத்திலிருந்து முன்மொழிவுகளை விடுதலை புலிகள் வாங்கி வச்சுக்கொண்டு மறுமொழி தராமட்டால் திட்டம் விடுபட்டு போயிடும். அதற்காக வேர்ல்டு வங்கி உலக வங்கி ஒரு முடிச்சு போட்டது. எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு விடுதலை புலிகள் திட்டத்தை எடுத்து அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டு உங்களுடைய கருத்து வேண்டும் என்று சொல்லும்போது 5 வேலை நாட்களுக்குள் நீங்கள் தர வேண்டும். 5 வேலை நாட்களுக்குள் கருத்துக்களை தர வேண்டும். தரவில்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக கருதப்பட்டு திட்டம் முன்னெடுக்கப்படும். ஏற்றுக்கொண்டதாக கருதப்பட்ட திட்டம். அதே போன்று விடுதலை. அப்போ 2 பேரும் இழுத்து அடிக்க இயலாது. இன்றைக்கு தெரியுதா, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தங்கள் கணக்க இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறார். ஒரு கால வரை வருஷக்கணக்கில் போய் கொண்டிருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் மிக தெளிவாக எல்லாம் முடிச்சு போடப்பட்ட கடமை. அப்புறம் ஒரு துல்லியமான முறைகள் பிறகு நடந்ததுன்னா வடகிழக்கினுடைய எப்படி அவர்கள் கொஞ்சம் தயாரிக்கிறத விட்டுட்டு வடகிழக்கின்ற ஒட்டுமொத்த தேவை மதிப்பீடு என்னென்றே மதிப்பீடு செய்வோம் என்று சொல்லி அந்த பணியை நாங்கள் ஐநா அபிவிருத்தி நிறுவனம், சர்வதேச அபிவிருத்தி வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜைகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன், இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்து வடகிழக்குக்கான மொத்த தேவை மதிப்பீடு ஆய்வு ஒன்று செய்ய விடுக்கிறார்கள். சகல அரசு திணைக்களங்கள், சகல பொதுமக்கள் அமைப்புகள், சமூக அமைப்புகள் எல்லாரையும் சேர்த்து இணைத்து எல்லா மட்டங்களையும் முன்மொழிவுகளை எல்லாம் ஏற்று துறைசார் நிபுணர்களை கொண்டு சரி பார்த்து எல்லாம் செய்து கிட்டத்தட்ட 8000 பக்கம்
அந்த ஆவணம் எத்தனையோ ஓடியும் ரெண்டி ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன இது வேணும்லாம் தீர்மானித்து $1.9 பில்லியன் நார்த் ஈஸ்ட் அன்றைய காலகட்டங்களில் வேணும்னு சொல்லி அந்த ஆய்வு அறிக்கையை ஒதுக்கினவங்களா காசு அப்போ ஆய்வு அறிக்கை ஒதுக்கினது. அப்போ தீர்மானம் முன்னுக்கு என்னது அப்படி ஒரு ஆய்வு செய்து அறிக்கையை தந்து இவ்வளவு தேவை என்று சொன்னால் அதற்கான நிதியை ஒதுக்குவதற்காக நாங்கள் ஒரு மகாநாட்டை நாங்கள் போடுவோம் என்று ஜப்பான் சொல்லிச்சுது. நாங்கள் அந்த மகாநாட்டை ஜப்பானில் ஹோஸ்ட் பண்ணுறோம், டோக்கியோவில் ஹோஸ்ட் பண்ணுறோம், ஒழுங்கு பண்ணுறோம், நீங்கள் வாங்கோ, நாங்கள் அங்கே வச்சு எல்லா நாடுகளையும் கேட்போம் இந்த படகுகளுக்கு அவிழ்த்து செய்வதற்கு காசு வாங்கோண்டு அப்போ அவைய பங்களிப்பு கேட்டு நாங்கள் செய்யலாம்ண்டு அப்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, UNDP 3 பேரும் அந்த 3 பேருடைய பிரதிநிதிகளை அணுகி சொன்னது வடக்கு கிழக்குக்கென்று இவ்வளவு பெரிய காசு ஒதுக்குறது, வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கென்று ஒரு சர்வதேச மாநாடு கூட்டினால் தென்னிலங்கையில் குழப்பம் வரும், இதோட வடகிழக்கு வளர்ந்து போயிடும்னு சொல்லி குழப்பம் வரும். எனவே நாங்கள் தென்னிலங்கையிலையும் கொஞ்சம் தேவை இருக்குன்னு சொல்லி அதையும் சேர்த்து காசு கேட்போம்ட்டு. அப்போ அவர்களுக்கு குழப்பமாக போயிட்டு இது உண்மையில் பேச்சுவார்த்தையில் அடையப்பட்ட முடிவு வடகிழக்குன்னு செய்கிறது, சர்வதேசம் ஒத்துக்கொண்டது வடகிழக்கு அபிவிருத்திக்குன்னு செய்வது. எனவே அப்படி இருக்கும்போது பிறகு அப்படி தென்னிலங்கையை கொண்டு கொள்வது. எனவே அவர்கள் 3 கிளிநொச்சிக்கு வந்தார்கள். கிளிநொச்சிக்கு வந்து அவருடைய இணைப்பாளராக நான் தான் இருப்பேன், இப்போ என்னுடைய அலுவலகம் தான் இணைப்பு. அப்போ நான் முதல் என்னிடம் வந்து நாங்கள் காலை உணவால் இந்திய விடுதலை புலிகளுடைய விடுதியில் எனக்கு சொன்னார்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி கேட்குது கவர்மெண்ட் என்ன செய்கிறேன். அப்போ நான் சொன்னேன் நாங்கள் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனும் கதைப்போம் உண்டு. அப்போ நேரே தமிழ்ச்செல்வனுடைய அலுவலகத்துக்கு போய் அங்கிருந்து நான் பேசும்போது இவர்கள் சொன்னார்கள் இப்படி இலங்கை அரசாங்கம் கேட்கிறது என்ன செய்யலாம் என்று. தமிழ்ச்செல்வன் மிக நேர்மையாக ஒரு பதில் சொன்னார், அது எங்களுடைய பிரச்சனையே அல்ல, நாங்கள் எங்களுடைய மக்களோட தேவைக்கு இவ்வளவு காசு தேவை, இவ்வளவு முன்னுரிமைன்னு சொல்லுகின்றோம். அவர்கள் தங்களுடைய தென்னிலங்கைக்காக என்னத்தை கேட்டாலும் சரி, யாரிடம் கேட்டாலும் சரி, என்னதை பெற்றுக்கொண்டாலும் சரி, அது நாங்கள் எங்கும் புறக்கணிக்க மாட்டோம். அதை அவர்கள் விரும்பினவாறே செய்யட்டும், நாங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வந்த பிரதிநிதிகள் 3 நாட்டு தலைவர்களுக்கும் சந்தோஷம், போய்விட்டார்கள். அதற்கு பிறகு உடனடியாக இலங்கை அரசாங்கம் ரீகெய்னிங் ஸ்ரீலங்கா நினைக்கிறேன், ரீகெய்னிங் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்றை தயாரித்து உடனடியாக எங்களுடையது 1.9 பில்லியன் இருந்தபடினால தாங்கள் 2 பில்லியன் 2 பில்லியன் அதை விட கொஞ்சம் கூட போட்டு தென்னிலங்கைக்கான முன்மொழிவுகள்னு சொல்லி சந்திரிகான ஜனாதிபதி இருக்கோம் போட்டு அதை தயாரித்தார்கள். தயாரித்து முடிந்தாயிட்டு இதற்கிடையில் நடந்தால் ஜப்பானிய கூட்டம் தியதியிடப்பட்டாயிட்டது. தியதியிடப்பட்டிருக்க திடீர்னு அமெரிக்கா என்ன செய்து வாஷிங்டனில் அதுக்கு முன்னொரு கூட்டம் உண்டு, தயாரிப்பு கூட்டம் உண்டு, தான் போடுது. அந்த கூட்டத்துக்கு அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை கூப்பிடுது. விடுதலை புலிகள் அமைப்புக்கு அழைப்பு இல்லை. எனவே விடுதலை புலிகள் அமைப்பு அதை கேள்வி கேட்டது. இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மேசையில் விடுதலை புலிகளும் தமிழில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சமமாக பேசி இந்த முடிவில் அடைந்திருக்கும் போது அந்த முடிவுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வாஷிங்டனில் ஒரு கூட்டம் போடுவதாக இருந்தால் எங்களை அழைக்காமல் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தை மட்டும் அழைப்பது பக்கச்சார்பானது, எங்களையும் அழைக்க வேண்டும் என்று. அப்பொழுது அமெரிக்க தரப்பிலிருந்து செய்தி என்றால் நீங்கள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட இயக்கம், எனவே உங்களை அழைக்க முடியாது. விருப்பம் என்றால் உங்களுடைய ஆலோசகர்கள் என்று அமெரிக்காவில் தடை செய்யப்படாத யாராவது வேறு 2 நபர்களை நீங்கள் அனுப்பலாம் என்று. அப்போ அதுக்கு விடுதலை புலிகள் உடன்படவில்லை. எனவே விடுதலை புலிகள் அந்த இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் கொண்டார்கள், இவர்கள் எங்களை எங்கேயோ இடத்துல ஓரங்கட்ட போகிறார்கள். எனவே ஜப்பான் மகாநாடு நெருங்கி கொண்டு வந்தது. மீண்டும் அரசாங்கம் போய் அந்த உலக வங்கி, ஐநா அபிவிருத்தி நிறுவனம், ஆசிய வங்கி 3 தலைவர்களையும் சந்தித்து கேட்டது அரசாங்க பிரதிநிதிகள். இப்பொழுது 2 அறிக்கைகள் எங்களிடம் இருக்கின்றன. ஒன்று வடகிழக்குக்கான புனர்வாழ்வு, மற்றது தென்னிலங்கையினுடைய அபிவிருத்தி மாதிரிகள். இது 1.9 பில்லியன், யுத்தத்தால் அழிந்த பிரதேசத்துக்கு 1.9 பில்லியன். இதை சமாளிக்கிறதுக்காக அவையில் போட்டது 2 பில்லியன், மில்லியன் இல்லை 2 பில்லியன். எனவே இந்த 2 அறிக்கையை ஒரு கூட்டத்தில் ஒன்றை போடாமல்
ரெண்டையும் இணைச்சி ஒரு அறிக்கையாக கொடுப்போமாண்டு. எனவே அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு மீளவும் திருப்பி உலக வங்கி மூன்று பேரும் திருப்பியும் கிளிநொச்சிக்கு வருகின்றார்கள். வந்து காலையில் சொன்னார்கள், இப்படி ஒரு விஷயம் அரசியல் துறைப்போட கதைப்போம். அவர் தான் தீர்மானம் எடுக்கிறார்கள். அவர்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் இலங்கை அரசாங்கம் கேட்கின்றவர் தெளிவாக சொன்னார், இல்லை, இதே சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு பாரிய முயற்சி. இதற்குள் அவர்களுடைய விஷயத்தை கூட சேர்க்க வேண்டாம். எனவே நாங்கள் எந்த நிலையிலும் இரண்டையும் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். அது தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதோடு அவர் திரும்பி போய்விட்டார்கள். பின்பு அந்த மகாநாட்டில் 2 அறிக்கையும் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த மகாநாட்டில் என்ன நடத்தினால், அந்த மகாநாட்டில் விடுதலை புலிகள் பங்கு பெற்றுவது தொடர்பாக ஒரு கேள்வி வந்தது. அரசாங்கங்கள், அரசுகள், அரசு நிறுவனங்கள் என்று வந்து பங்கு பெற்ற இடத்துல விடுதலை புலிகள் எங்கே இருப்பது? அப்போ அந்த கூட்ட அமைப்பாளர்கள் ஜப்பான் ஒரு முறை சார்ந்த அரசு, முறை சார்ந்த முறையில் தான் பின்பற்றும். அவர்கள் சொன்னார்கள், முறை சார்ந்த அரசுகள் இங்கு இருக்க போவதனால் நீங்கள் அந்த மேசையில் இருக்க முடியாது. நீங்கள் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு பின்னால் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் சொன்னார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் சமமாக பங்கு பெற்றி கொண்டு அங்கு மட்டும் வந்து நாங்கள் பின்வரிசையில் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இல்லை என்று ஜப்பானிய தூதுவர் நிலையமும் பிரதிநிதிகளும் எவ்வளவு முயற்சித்தவர்கள். கூட்டத்துக்கு முதல் நாள் பின்னேறம் வரையும் கூட முயற்சித்தவர்கள் அவர்களை பிரதிநிதிகள் புலிகள் சார்பில் பிரதிநிதிகளை உள்வாங்குவதற்கு. புலிகள் தெளிவாக இருந்தார்கள், இல்லை, நாங்கள் வரமாட்டோம், 2ஆம் தர பிரதிநிதிகளாக நாங்கள் அங்கே வர தயாராக இல்லை என்று. ஆனால் அப்புறம் அந்த கூட்டம் நடந்து அவ்வளவு காசு கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டால் முன்னிபந்தனை போடப்பட்டது. இந்த விடயங்களில் நம்ம பேச்சுவார்த்தையில் இது இன்னும் ஒரு அடைவு மட்டும் வந்தால் தான் இந்த காசு எல்லாம் செலவழிக்கப்படலாம் என்று. பிறகு இந்த நேவ் என்று சொல்லுகின்ற அந்த பொது நிதியை கையாள்வது பற்றிய பேச்சுவார்த்தை 2 போதிக்கும் நடைபெற்று முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்து வைக்கணும். பொது நிதியை உலக வங்கியிலும் கொடுக்கலாம் என்று அந்த ஒப்பந்தம் முழுமையாக பேசி கலந்து விளையாடி கையை எல்லாம் வைத்து அது நிறைவு செய்து நான் கொழும்பில் நின்று உலக வங்கி அலுவலகத்தில் தங்கி நின்று கொண்டு திரசேரி சமான செயல் எப்படி பல்வேறு பிரிவுகளோடு நேரடியாக இருந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்து ஒரு கிட்டத்தட்ட பின்னேறம் 3 மணி அப்படி ஓரளவுக்கு அறிக்கைகள் எல்லாம் முற்று பெற்றுவிட்ட ஒப்பந்தம் தயார். விடுதலை புலிகளும் அரசாங்கம் கையெழுத்து வைக்கிறது. உலக வங்கி தலைவர் எனக்கு சொன்னார், நாட்டுக்கான தலைவர் பீட்டர் ஹெரால்ட் சொன்னார், நாங்கள் இன்றைக்கு பின்னேறம் அவையில் கையெழுத்து வேண்டிக் கொண்டு நாளைய காலையில் கிளிநொச்சிக்கு வாரோம், விடுதலை புலிகளும் கையெழுத்து வேண்டுவதற்கு. நான் உடனடியாகவே கொழும்பிலிருந்து வலிக்கிட்டு அந்த செக் பாயிண்ட் பூட்டமல் உள்ளுக்கு வந்து இங்கே வந்து அடுத்து நான் விடிய அவர்கள் வெள்ளன காலையில் வருவார்கள் கையெழுத்து வேண்டுவதற்கு என்று சொல்லி எல்லாம் ஆயத்தப்படுத்தி விடிய அதிகாலை 6 மணி 5:30 மணி இருக்கும். எனக்கு தொலைபேசி அழைப்பு பீட்டர் ஹெரால்ட் உலக வங்கியினுடைய நாட்டுத் தலைவர் எடுக்கிறார். எடுத்த சொல்ல, செல்வின் இதில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? இல்லை, அவர்கள் இன்னும் இந்த ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்ய வேணுமா, எனவே தங்களால் இப்பொழுது கையெழுத்து வைக்க முடியாதாம். அரசாங்கம் முதல் நாள் நான் அங்கு நின்று எல்லாமே முற்றாக்கி உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நான் வந்த பிறகு திருப்பி அங்கே ஒரு குழப்பம் உருவாகி இருக்கு. அதான் சங்கடமாக போய்விட்டது. என்ன செய்வது? நான் அப்போ இளைஞர் தான் சொல்லி, நீங்கள் போய் அவைந்த கையெழுத்தை வேண்டிட்டு வாங்கோ, நாங்கள் பிறகு கையெழுத்து வைக்கிறோம். நான் ஏற்கும் நீங்கள் வாரீங்களா இல்லையா? அவசியம் இல்லை, நாங்கள் இங்கே வந்துட்டோம், விமான நிலையத்துக்கு வந்து விட்டோம். இப்போ ஹெலிகாப்டரில் இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் வாரோம், என்ன வாசி பார்ப்போம் உண்டு. நான் நீங்கள் வாங்க உண்டு. வளமை போல் நான் தான் போய் விமான அந்த கிளிநொச்சியில் ஹெலிபேட்டில் இளங்கோவனூர் இறங்குற தளத்தில் வரவேற்றினான். வரவேற்கும் போது உலக வங்கி தலைவர் நாட்டு தலைவருக்கும் ஆசிய விருத்திக்காரருக்கும் 3 பேருடைய முகமும் மிகவும் இறுக்கமாக இருந்தது. எனக்கு தெரியும், செய்தி முதலே வந்து விட்டது. நான் உடனடியாகவே தமிழ் சேனலுக்கு சொல்லிவிட்டேன், இப்படி ஒரு சிக்கல் உண்டு. அது பிரச்சனை இல்லை. தமிழ் சேனலில் இப்படி ஒரு சின்ன விஷயம் சில விஷயங்களை இந்த கூலன் காம எடுக்கிறாள், அது பிரச்சனை இல்லை, நீ பார்ப்போம். அப்போ வந்தார்கள், வந்து காலை உணவை அருந்தி போட்டு போய் இருந்தாச்சு. அவர் சொன்னார்கள், இப்படிய பிரச்சனை, அவர்கள் உங்களோட கையெழுத்தை வேண்டிட்டு வரட்டுக்காம், தாங்கள் பிறகு கையெழுத்து வைக்கணும். தமிழ்ச்சேரன் தெளிவாக சொன்னார்.
நாங்கள் ஒரு ஆவணத்தில் கையொப்பமிட்டால் அதற்கு பிறகு அந்த ஆவணத்தை திருத்துவதற்கோ ஒரு புள்ளி இடுவதற்கோ அனுமதிக்க மாட்டோம். எனவே நாங்கள் கையெழுத்து வைப்பதாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த ஆவணத்தில் ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. அப்படி அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் நாங்கள் கையெழுத்து வைக்காமலே தருகின்றோம், கொண்டு போங்க. அவர்கள் தேவையான அளவுக்கு திருத்தி அதுக்கப்புறம் தீர்மானிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டதும் வரலாறு, இதனுடைய பின்னணி தான் இது. அப்போ இதுதான் உண்மை, இப்படி தான். அப்போ அதில் பரவாயில்ல, நடக்கவே இல்லை, அப்படியே கைவிட்டு அப்படியே சறுக்கி போட்டோம். இல்லை, எப்படி அதை ஒரு திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்னும் ஒன்று எழுச்சி. 2004 சுனாமி வந்தது, மிகப்பெரிய துயரம், அழிவுகள். அந்த அழிவுகள் எல்லாம் முடிந்த பின்பு ஏதாவது செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ற போது அந்த இடத்தில் விடுதலை புலிகள் மிக தெளிவாக சொன்னார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்று. விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேரடியாக என்னை அழைத்து சொன்னார், நீங்கள் ஏதாவது செய்து சனத்தின் துயரத்தை களைந்தால் சரி, அதுக்காக வேண்டி என்ன விதமான ஒப்பந்தம் பண்ணாலும் செய்யுங்கோ, நீங்கள் செய்து ஒரு நிறுவனத்தை கட்டியமைச்சு ஏதாவது செய்யுங்கோன்னு சொல்லிட்டு அதன்படி மீண்டும் நோர்வே, உலக வங்கி, ஆசிய விருத்தி வங்கி எல்லாத்துடையும் தொடர்போடு கொண்டு இதுக்காக ஒரு சுனாமி பொது கட்டமைப்பு உருவாக்குவதாக அரசாங்கமும் நாங்களும் தீர்மானித்தோம். பி டாம்சன் சொல்வது போஸ்ட் சுனாமி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்வது, சுனாமிக்கு பின்னான. அதன்படி அதற்கான ஏற்கனவே எங்களுக்கு அந்த இதற்காக வேலை செய்த அனுபவங்கள் அந்த இதுகள் இருந்தபடினால இலகுவாக இதுக்கான விடயங்களை உலக வங்கியோடையும் ஐநா நிறுவனத்தோடையும் சேர்ந்து இணைஞ்சு டக்கண்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே செய்யக்கூடிய செய்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு பீட்டம்ஸ் என்று பேர் வச்சு அதை எப்படி செய்கிறது சொல்கிறதுன்றெல்லாம் செய்தாச்சு. அப்போ நான் இந்த சம்பந்த கலந்துரையாடல் கொழும்பு சமாதான செயலகத்தில் நடக்குது. அப்போ அங்கே இந்த கட்டமைப்பு எப்படி உருவாகிறது, அந்த முன்னே உதாரணம் போல் பொது நிதியை உருவாக்குறது, பொது நிதியை உலக வங்கியை கையில் கொடுக்குறது, அவையில் பாப்பினவெல்லாம் தீர்மானித்தாச்சு. இப்போ கேள்வி வந்தென்றால் இந்த சுனாமி கட்டமைப்புக்கான அலுவலகத்தை எங்கே வைப்பது என்று. அப்பொழுது நான் சொன்னேன், கூடிய அளவில் கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டிருக்கு, வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு தான் பாதிக்கப்பட்டது, கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது. எனவே இதை நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் வைப்போம், திருவோணமலையில் வைப்போம், இந்த அலுவலகத்தை திருவோணமலையில் வைத்தால் இந்த கொழும்பிலிருந்து வருகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் சௌகரியம். இதென்று சொன்னால் எங்களுக்கு செக் பாயிண்ட் இருக்கும், மோமந்தையில் இரவில் பயணம் செய்ய முடியாது, கிணறு பிரச்சனை எல்லாம் இருக்கும். திருவண்ணாமலையில் வைத்தால் எல்லாருக்கும் எல்லாம் சௌகரியமாக இருக்கும். எனவே திருவண்ணாமலையே வைப்போம் என்று சொல்லி அந்த தகவலை விடுதலை புலிகளிடம் தெரிவித்தபோது அவர்களும் அந்த சமாதானத்தை சொல்லினார்கள். இவர்கள் சொன்னார்கள், சமாதான செயலகத்தில் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், கிளிநொச்சியில் வைப்போம் என்று. இல்லை, ஏற்கனவே உங்களுடைய சிறான் செயலம் அங்கே இருக்க அப்படினால் அந்த அலுவலகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. அப்போ நான் தெளிவாக அவர்களுக்கு சொன்னேன், சுனாமியில் கிளிநொச்சி பாதிக்கப்படவில்லை. முதன்மையாக பாதிக்கப்பட்ட கிழக்கு கரையோர மாவட்டங்கள் 4ல் 3 மாவட்டம் கிழக்கிலான் இருக்கிறது. முல்லைத்தீவு சார்ந்த இனிய 3. எனவே இது எந்த விதத்திலேயும் நியாயம் இல்லை. அடுத்தது கிழக்கில் இருக்கிறது சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் இந்த சேவை செய்ய வேண்டும். எனவே நாங்கள் திருவண்ணாமலையில் வைப்போம் என்று சொல்லி நான் கடுமையாக வாதிட்டேன். ஆனால் அவர்கள் சொன்னால் இல்லை, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நாங்கள் கிளிநொச்சியிலேயே வைப்போம். யார் இந்த அழுத்தம் கொடுத்தார் அரசு தரப்புல இருந்து? அது சமாதான படிப்பாளர் அவர் பின்னால உத்தரவின்படி தானே செய்வார், அரசாங்கம் சொல்லாம. அதன்படி கடைசியில கிளிநொச்சியில பீட்டம்ஸ் செயலகம் வைப்பதாக தீர்மானித்து ஒப்பந்தம் திட்டமிடல் செயலகத்தின் பணிப்பாளராக இருந்த ரஞ்சன் லாலா என்று சொல்லப்படுகின்ற தினேஷ் குமார் அவருடைய பேர், மற்றது கொழும்பில் புனர்வாழ்வு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் ஜீவத்தினான் அவர் 2 பேரும் அதில் கையெழுத்து வைக்கணும். அவையிட்ட அங்கே கையெழுத்து பண்ணது, வீட்டை கையெழுத்து பண்ணது, ஒப்பந்தம் கையெழுத்து வச்சாச்சு. முதலில் ஒப்பந்தம் கையெழுத்து வைக்காம குழம்பினது, ஒப்பந்தம் கையெழுத்து வச்சாச்சு. கையெழுத்து வச்சு இந்த பீட்டம்ஸ் ஒன்று இயங்க போகுதுன்னு சொல்லி மிச்ச ஏனைய வேலைகளை செய்து கொண்டிருக்க எங்களுடைய தற்போதைய ஆட்சியாளர்கள்
ஆட்சியாளர் போய் வழக்கு போட்டார்கள். ஆறுது அப்போ இருந்து சோமவன் அமர்சிங்கவா எனக்கு ஞாபகம் வருது இல்லை, நவியல் தான், ஜேவிபி இவர்கள் போய் வழக்கு போட்டார்கள். சுனாமியால் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டத்தில் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீள்கட்டமைப்பு அலுவலகத்தை வைத்திருப்பது மிகவும் தவறானது. எனவே சுனாமி கட்டமைப்பை தடுக்க வேண்டும் தான் அவருடைய டிமாண்ட். எனவே அவர்கள் போட்ட வழக்கின்படி அது கிள்ளோச்சியை தெரிவு செய்த பிள்ளை என்றபடியே சுனாமி கட்டமைப்பு முற்றாக செயலிழக்கப்படுகிறது. நீதிமன்றம் தீர்ப்பளித்து அப்புறம் அந்த நிதி எங்கே போனது? அது அப்படி எல்லாம் எல்லாம் திட்டம் குழம்பி எப்படி திட்டமிட்டு செய்கிறாங்களேன்னு அரசாங்கம் முதல் நாள் தெளிவாக அவர்களோடு வாதிட்டு கிள்ளொச்சியில் வைக்க வேண்டாம், திருவண்ணாமலையில் வைக்கணும்னு சொல்லும் போது மறுத்தவர்கள். அதே காரணம் அப்போ இப்போ கூட திட்டமிட்டல் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அடிப்படையினா பிறகுனே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு செல்லுபடியாக செய்கின்றார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய இயல்பு. இது இன்றைய இதில் தானே முன்பு இலங்கை ஒரு 72ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு இலங்கை பிரித்தானியாவின் பொதுநல கூட்டில் ஒரு அங்கமாக இருந்தது. அப்போ அந்த காலத்தில் இலங்கையில் ஒரு அநியாயம் நடக்கும்னா ஒரு குடிமகன் பிரித்தானியாவின் பிரிவி கவுன்சில் சொல்லி அந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதன்படி கோடீஸ்வரன் என்ற எழுதுமைஞர் தனக்கு எதிரான அநியாயத்துக்கு எதிராக பிரிவி கவுன்சிலுக்கு போய் விண்ணப்பிக்கிறார். லண்டனில் மொழி சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக அது ஒரு தீர்மானம் கொடுக்கிறது, இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமற்ற தீர்மானம். அதன் அடிப்படையில் தான் தங்களே அந்த தீர்மானம் கட்டுப்படுத்தாது என்று சொல்லி இலங்கையை 72ஆம் ஆண்டு குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தி அந்த உறவிலிருந்து வெளியில் அவங்க தலையீடு இருக்கக்கூடாது. அந்த 29வது பாதுகாப்பு சட்டத்தை இல்லாமல் செய்கின்றார்கள். எனவே இங்கு எதுவுமே விளங்காமல் செய்தது, தவறுதலாக செய்தது, தற்செயலாக செய்தது, சூழ்நிலையின் காரணமாக செய்தது அப்படி எதுவுமே இல்லை. திட்டமிட்டு எல்லாமே துல்லியமாக கணிப்பிட்டு கணக்கு பார்த்தான் செய்யப்பட்டது. சுனாமி கட்டமைப்பை கூட திட்டமிட்டு அதே அடிப்படையில் என்னன்னு சொன்னால் எக்ஸ்க்ளூஷன் முதல் சொன்னதானே, வெளியகற்றுதல், புறந்தள்ளுதல். இப்பொழுது அந்த புறந்தள்ளுதல் மனநிலை தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. புறந்தள்ளுகின்ற இந்த விடயம் இருக்குத்தானே, தொடர்ச்சியாக இருக்கின்றது. அப்போ இந்த நிலைமையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்ன்றதான் எங்களுடைய எதிர்கால கேள்வி. அதான் நீ என்ன செய்யலும் அதான் கேள்வி. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அரசியல் கட்சிகள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுக்கின்றன. பலவிதமான பிரார்த்தனை கடிதங்களையும் விண்ணப்பங்களையும் உலகம் முழுக்க எழுதி கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் ஒரு நேரடியான ஊரில் பேசுகிற தமிழில் சொல்கிறேன் என்றால் பம்மாத். ஏனென்றால் எங்களது மக்களை தேசமாக கட்டமைக்காமல், மக்களை வலுவூட்டாமல், மக்களை ஒழுங்குபடுத்தாமல், மக்கள் சமூகம் சீரழிஞ்சு போக விட்டு கொண்டு, மக்கள் செல்நறி தெரியாமல் இந்த திசையில் போவது தெரியாமல் உலகம் எல்லாம் பதவி ஓடிக்கொண்டு, எங்களுடைய வளங்கள் எல்லாம் யாரோ சர்வதேச நிறுவனங்களுக்கும் யாருக்கும் விலை போய்கொண்டு இருக்கும்போது நாங்கள் இன்னமும் இந்த நோகாமல் நொங்கு பிடிக்கிற பொடுங்குறோன்னு சொல்லி நொங்கு பிடிக்கிறோம் சொல்லுவாங்க. அதுபோல போராட்டம் நடத்தலாம். எந்த பிரயோசனமும் இல்லை. கட்டமைக்கணும். எங்களை நாங்கள் எங்களோட கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய மனிதவள அபிவிருத்தி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய இயற்கை வளம், நிலமும் கடலும் வானம் வளமும் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், வளம்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய சமூக ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இப்படி இன்னொரு விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதில் ஒரு கேள்வி உண்டு. இந்த கட்டமைப்பு நீங்கள் சொல்கிறீங்க சமூக ஒழுங்கு அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம், ஆனால் நிலமும் கடலும் அப்படி இருக்க வேணுங்கிற நாங்கள் தீர்மானிக்கலுமா? அடிப்படை பிரச்சனை அரசாங்கத்தினுடைய காணிகளை மற்றவனுக்கு கொடுக்கிறது ஒரு விஷயம். எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை எங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஆட்களுக்கு விற்கிறது யார்கிட்ட பிரச்சனை? அது எங்களை பிரச்சனை, எங்கட பிரச்சனை தானே. எங்களுக்கு ஒரு காணி கொள்கை இருக்கத்தானே வேணும். நாங்கள் எங்கட இலங்கையில முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை வச்சிருக்கிறார்கள், காணி கொள்கை வச்சிருக்கிறார்கள், முதலீட்டு கொள்கை வச்சிருக்கின்றார்கள். தங்களுக்கு யாரோட எப்படி வியாபாரம் செய்யலாம் சமூகம் அமைத்திருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் மக்களிடமிருந்து நீங்கள் ஒரு சொத்தை வாங்க மாட்டீர்கள்.
அதாவது வேற என்ன ஆக்களை விற்க மாட்டாங்களா? ஆனால் வேற மக்களிடமிருந்து அவர்கள் வாங்குவார்கள். அதுபோல் எங்களுக்கு ஒரு காணி கொள்கை வேணும் தானே, எங்களுக்கு ஒரு மனித வள கொள்கை வேணும் தான். எங்கள் இந்த கல்வி திட்டம் தான். ஆனால் இந்த கல்வி திட்டத்துக்கு சமாந்தரமாக நாங்கள் எங்களோட மனித வளத்தை எப்படி ஒரு பலமான மனித வளமாக வளர்க்க வேண்டும் என்கிட்ட ஒரு மனித வள கொள்கை இருக்கத்தானே வேண்டும். தென்கொரியா கொரிய யுத்தத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அழிந்த பிறகு தென்கொரியா தீர்மானித்தது தன்னுடைய மனித வளத்தையும் தன்னுடைய தொழில்நுட்பத்தையும் உயர்மட்டத்துக்கு உயர்த்துவது. அதனூடாகத்தான் தென்கொரியா ஆசியாவின் புலிகள் என்ற அளவுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை பொருளாதாரத்தில் பாஞ்சண்டைக்கு மேலே வந்தது. இஸ்ரேல் யூதர்கள் தாங்கள் இஸ்ரேலை உருவாக்கின பிறகு முதன்மையாக கையில் எடுத்து தங்களுடைய மனித வளத்தை அதி உயர் தொழில்நுட்ப ஆற்றல்கள் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் என்று அதெல்லாம் இங்கே ஒலிக்கிறார்கள். நாங்கள் எங்களை என்ன செய்யறோம், இன்னமும் இந்த கிளரிக்கல் உத்தியோகத்துக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கும் வச்சுக்கொண்டு அல்லது இந்த ஓஎல்லும் ஏஎல்லும் டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லாரும் தகுதி பெற்றவர்கள் தராதரமுடையவன்னு சொல்லி இதண்டிக்கொண்டு சமரசம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் எங்கிட்ட ஒரு கல்விக் கொள்கை இல்லை, காணி கொள்கை இல்லை, மனித வள கொள்கை இல்லை, சமூக ஒழுங்கு பற்றிய கொள்கை இல்லை. ஒவ்வொரு கிராமமும் தான் சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு. தந்த ஊரில் தவறுன வேண்டாமட்டு, சாரைய தவறுன வேண்டாமட்டு யோசிச்சு பாருங்க. ஏன் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் தீர்மானிக்கலாம இருக்கு, எத்தனை சவரணங்களுக்கு வேணும் எத்தனை வேண்டாம், எப்படி போடணுன்ற ஒரு கொள்கையை ஏன் போட இல்லாமல் இருக்கு. அதை எப்படி ஒன்றிணைக்கலாம் நினைக்கிறீங்க? எப்படி என்ன வழி இருக்குது? என்ன சொன்னாங்க, சமூகத்தை வலுவூட்ட வேண்டும், சமூக நிறுவனங்களை வலுவூட்ட. இதுல ஒரு கேள்வி, இது யாரு செய்யறங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதான் பிரச்சனை. பூனைக்கு மணி கட்டுறது யாருன்றதுக்கு இல்லை. ஒன்று நிர்வாக இயந்திரமாக இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், மாகாண சபைன்னு சொல்லுவேன். இதுகள் அரசாங்கத்தின் கொள்கை நெறிமுறைகள் இருந்தாலும் சில பொதுவான விஷயங்களை செய்யலாம். ஆனாலும் இப்போ எதிர்காலத்தில் மாகாண சபை வரப்போகுது, அதுக்கு மேலே இருக்கிற உள்ளூராட்சி வந்துட்டு, உள்ளூராட்சி எங்களிடம் தானே இருக்குது. இப்போ என்ன நடக்குது, மானிப்பாய் பிரதேச சபையும் யாழ்ப்பாண மாநகர சபையும் சண்டை பிடிக்குது. 6 குப்பை எங்கே போடுவது, யார் எரிப்பது, 6 குப்பை அள்ளுவது என்று. குப்பை பராமரிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு விஷயத்தில் இந்த குப்பைகளை கழிவுகளை பராமரிப்பு செய்வதிலே 2 உள்ளூராட்சி, பக்கத்து உள்ளூராட்சிகளுக்கு ஒரே கட்சியாக இருக்கிற ஆட்சி அரசியல் பின்புலத்தை கொண்டவர்களுக்கு இடையில ஒரு ஒழுங்கான தீர்மானத்துக்கு வர முடியல. உண்மையில கழிவு முகாமைத்துவம்ன்றது யாழ்ப்பாணம் குடாநாடு முழுமைக்குமான ஒரு பொது கொள்கைக்குள்ள வர வேணும். யாழ்ப்பாணம் வளர்ந்தோண்டு, நகரம் வளர்ந்தோண்டு இருக்குது, இப்பொழுது சுண்டாகம் வளர்ந்தோண்டு இருக்கிறது, மற்ற பக்கத்தால் திருநெல்வேலி வளர்ந்தோண்டு இருக்கிறது. அப்போ எப்படி நாங்கள் இந்த கழிவுகளை முகாமை செய்ய போறோம்ன்றது உள்ளூராட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் தானே. கீழே சுண்ணக்கல் பாறை தண்ணியை சேகரித்து வைக்கும். பரந்த நிலம், தண்ணி ஒரு அளவுக்கு மேல் வேகமாக கடலுக்கு போய் சேராது. இப்படி இருந்தும் எங்களுக்கு என்ன தண்ணி பிரச்சனை? ஏன் இவ்வளவு தண்ணி வியாபாரம் நடக்குதுங்க? தண்ணி போதல் கடையெல்லாம் எப்போ நோக்கம் இந்த வருத்தம் வந்தது? இதுவரையும் நீங்கள் எங்கேயாவது மருத்துவ அறிக்கைகளுக்காலேயோ இதுக்காலேயோ வந்திருக்கா, உங்களோட வீட்டு கிணத்து தண்ணியை நீங்கள் குடிச்சதுனால இறந்து போனார்னு சொல்லி எங்கேயாவது மருத்துவ அறிக்கை வந்திருக்கா? ஏன் திடீரென இந்த மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை கொண்டு வந்தது, எல்லாரும் போது தண்ணி குடிக்க வேண்டும் என்று? அடிப்படையில் என்ன சொன்னார், நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுவோம், 2 குளம், முன்பு யாழ்ப்பாண குளநாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனை, கூடிய அளவில் மாசடைகிறது பிரச்சனை எல்லாம் இருக்குது என்ற போது விடுதலை புலிகளுடைய நிர்வாக கட்டமைப்பு இருந்த காலத்தில் 2 குளத்தை உண்மையாக அந்த திட்டத்தின் கதையே வேறு. யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் வேணும், யாழ்ப்பாணத்துக்கான தண்ணீர் மூலம் நல்ல தண்ணீர் மூலத்தை எங்காவது கண்டறிய வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாண எங்களுடைய வடமா பிராந்தியத்துக்கான நீர்வள முகாமைத்துவ பிரிவு, அரசாங்கத்தில் பிரிவு எல்லா இடமும் தண்ணீர் எடுத்திருக்குது. தண்ணீர் எடுத்திருக்க ஏற்கனவே உள்ள இந்த ஆறுமுகம் திட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆனையரவு கடல் நீர் ஏரிய ஒரு நல்ல அணியாக்குவது, அல்லது ஆனையரவு கடல் நீர் ஏரிக்கு நடுவே ஒரு வாய்க்காலை கட்டி வண்டியிலிருந்து பெய்கின்ற நல்ல எண்ணியை அந்த வாய்க்காலால் இங்கே வடஓதின்ற அதாவது வடமலர்ச்சியின் நிலங்களுக்கு மாற்றுவதன் மூலம் அதில் ஒரு நல்ல எண்ணெய் தேக்கத்தை உருவாக்குவது.
இப்படி பல்வேறு முன்மொழிவுகள் இருந்தன. பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள், பொறியியலாளர்கள் காலத்தை கலங்கான விஷயங்களை செய்திருந்தான். அதன்படி இந்த இவள் தேடி 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 வரியினம் தண்ணி தேடி தேடி வந்து குடமுருட்டி ஆறு பூனாரி கிளிநொச்சி ரோட்டில் அதையும் கூட அந்த மாதிரி பருவகால ஆறு தான். அப்போ அதிலிருந்து தண்ணி எடுக்கலாமா இப்படிலாம் தேடிக்கொண்டு வந்து கடைசியாக ஒரு விஷயம் அறியப்பட்டது. தொடர்ச்சியாக இரண்டமடு குளத்தில் இருந்து வாய்க்காலுக்காக வடிந்து ஓடுகின்ற நீர் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டு போய் ஆனர விலகுனுக்கு விழுகிறது. பாய்கிறது போன்று. அப்ப அந்த தண்ணீரை எடுக்கலாம் என்றுதான் தீர்மானிக்கப்பட்டது, கண்டறியப்பட்டது. ஆய்வு செய்து கண்டறிஞ்சார். நீர்வளச்சபை வாட்டர் சப்ளை என்று போட்டுருக்கு தானே. அப்போ அறியப்பட்டது இந்த வாய்க்காலுக்குள்ளே இருக்கிற தண்ணியை நாங்கள் எடுக்கலாம், வாய்க்கால்கள் வடிகிற தண்ணியின் அளவு எடுக்கலாம், தண்ணியின் ஓட்டத்தை கணவை பார்த்து அந்த தண்ணீர் வடவதி காணும் என்று கூட தீர்மானிக்கப்பட்டது. அப்போ அந்த தண்ணியை எடுக்கும்போது அது விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் விடுதலை புலிகளும் விவசாயிகள் நலன் அக்கறை கொண்டிருந்தபடினா அவை சொன்னால் இதை சாட்டி நாங்கள் இன்னொரு வேலையையும் செய்வோம். இங்கே தண்ணி எடுக்கிறத வச்சுக்கொண்டு இரண்டமடு குளத்தையும் கொஞ்சம் வலுவூட்டுவோம். ரைட், அதையும் திட்டத்தில் உண்டாக இணைக்கப்பட்டது. அவள் இரண்டமடு குளத்தின் தண்ணியின் கன அளவு கொள்ளளவை கொஞ்சம் கூட்டுறது, இருக்கிற அணைக்கட்டை இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அடிக்கு உயர்த்தி 2 அடியோ 3 அடி அளவு மறந்து போயிட்டு கூட்டுறது. அப்போ அதுக்கும் அவர்கள் சொன்னாங்க அப்படி முன்மொழிவை கொடுங்கன்னு சொல்லி அதுவும் திட்டமிட்டாச்சு. இப்பொழுது இந்த வாய்க்காலில் இருந்து தண்ணி எடுத்து யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களுக்கு வடிகட்டி சுத்திகரித்து கொடுக்க போகிறோம். இந்த வாய்க்காலில் இவர்கள் தண்ணி எடுப்பதற்காக அடையாளம் கண்ட இடத்திற்கும் குளத்துக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். அப்பொழுது அந்த பொறியியலாளர், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பொறியியலாளர் நினைக்கிறேன், அவர் சொன்னார் குளத்து தண்ணியை தான் எடுக்க போகிறோம், ஆனால் குளத்திலிருந்து வெளிக்கிட்டு இஞ்சால வந்து ஒரு கட்டைக்கு இஞ்சால ஒரு வாய்க்காலில் வச்சு மறைச்சி நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த இடையில இவ்வளவு தூரத்தில் இந்த தண்ணியை நஞ்சு விட்டுறதுக்கும் அசுத்தமாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே நாங்கள் இந்த வாய்க்காலுக்குள்ள எடுக்காம இந்த தண்ணியை குளத்துக்கு இருந்து எடுப்போம். இந்த வடியை விடாம மறைச்சி போட்டு குளத்துக்கு இருந்து எடுப்போம். அப்போ குளத்துக்கு கொஞ்சம் அசுத்தமாக்குறது நஞ்சு விட்டுறதெல்லாம் குறையும் என்று சொல்லிட்டு அப்போ அந்த ஆலோசனை முழுமையாக வரவேற்கப்பட்டது. சரி, குளத்துக்குள்ளேருந்து எடுக்கணும்னா சும்மா ஒரு திறந்த குளத்துக்குலேருந்து எடுக்கிறதா என்ற அடுத்த கேள்வி வந்தது. அப்போ குளத்துக்குள்ள ஒரு கிணறு கட்டுவோம். கிணறு முழுமையாக கட்டி அந்த கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி கிணறு அசுத்தம் இல்லாமல் வடிகட்டி இருக்கும், அதுக்கு தண்ணியை பம்ப் பண்ணி எடுப்போம் என்ற தீர்மானமும் வந்து அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். படிப்படியாக இந்த சிந்தனை அப்படி எடுபட்டோன்னு வருது. குளத்தின் கட்டை உயர்த்த வேண்டும் என்ற தீர்மானம் வந்தபோது நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் சொன்னார்கள் குளத்தை பண்டை இன்னும் 2 அடி உயர்த்துறது மூலம் தண்ணியின் அளவு கூட சேர வேணும் என்று சொன்னால் இருக்கிற பண்டினுடைய வலிமையை பற்றி பரிசோதிக்க வேணும். அப்போ அந்த வலிமையை பற்றி பரிசோதிக்கிறதுக்கு செய்தால் தான் இந்த பண்டை உயர்த்துறதை பற்றி அணைக்கட்டை உயர்த்துறதை பற்றி தீர்மானிக்கலாம் என்று. சரி, அப்படின்னா கொழும்பில் இருந்து அதுக்குரிய நிபுணர்களும் அதுக்குரிய தொழிலாளிகளும் பெற வேணும். அவர்கள் எல்லோருமே சிங்கள தொழிலாளர்கள், நிபுணர்கள். அப்போ முதல் விடுதலை புலிகளுடைய சில உபபிரிவுகளை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் சிங்கள தொழிலாளிகளையோ பொறியியலாளர்களையோ நாங்கள் அந்த இரண்டமடு பக்கம் விட மாட்டோம், அப்படியே நம்ம இந்த விமானத்தளம் அதெல்லாம் காலை இருக்கிறபடியால் அதெல்லாம் விட மாட்டோம் என்று. அவர் திட்டம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டது. நான் இது சம்பந்தமாக இந்த தமிழ்ச்செல்வன் கூடாக தலைவரை அணுகினேன், இப்படிய பிரச்சனை. அவர் கொடுத்த பதில் என்னென்றால், ஏன் மறைக்கிறாங்க இவங்கள் இல்லை பாதுகாப்பு காரணத்துக்காக, இவங்கள் தங்களோட பாதுகாப்பு தாங்கள் பார்த்துக்க வேண்டும், அவங்கள விடுங்க வேலை செய்ய, இவ்வளோதான் கதை. எனக்கு தகவல் வந்தது, அது அவைய பாதுகாப்பு அவையை பார்த்து கொள்ளட்டுக்காம், நீங்கள் சிங்கள இன்ஜினியர் செய்யும் ஆக்களையும் கொண்டு வந்து இன்னொரு குளத்தை பரிசீலனை செய்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள்.
அதன்படி அவர்கள் அங்கே வந்து இருந்து முகாமடிக்கிறது செய்தார்கள். இதே போல கிளிநொச்சிக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வலிக்கிட்டோம். இந்த இப்போ இருக்க கிளிநொச்சி ஆஸ்பத்திரி கட்ட வலிக்கிட்டோம். நல்ல தரமான பொறியியலாளர்களை கொண்டு கட்ட வேணும் என்று கொந்தராத்து ஒப்பந்தக்காரரை கொண்டு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு தமிழ் கொந்தராத்துக்காரர் தான் வந்து செய்தார். அவர் வந்து வாதிட்டு சொன்னார், இங்கே கிளிநொச்சியில் இருக்கிற எங்களுடைய மேசர் எல்லாரும் இவரை கொண்டு கட்டினா ஆஸ்பத்திரி நேராக இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். இவருடைய வேலை ஒழுக்கமும் பிழ, வேலையின் நுட்பமும் பிழ, வேலையை அந்த ஆஸ்பத்திரியை அவ்வளோ துல்லியமாக ஒழுங்காக கட்ட இயலாது. அவர் என்ன வேணும், அவர் ஜெயேந்திரன்னு சொல்லி அவர் நம்மளா கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும் என்று. நான் தென்னிலங்கையிலிருந்து தான் வேலையாட்களை கொண்டு வர வேண்டும். தென்னிலங்கையில் சிங்கள ஆட்கள். நான் ஏன் பிரச்சனை இல்லை, நான் கேட்கிறேன் என்று இயக்கத்தை கேட்டேன். அவர் சொன்னால் மேலிடத்தில் கைது போடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் தேவையான சிங்கள ஆட்களை கொண்டு வாருங்கள், ஒரு பெரிய இடப்பரப்பை எடுத்து முகாம் அடியுங்கள், அங்கேயே அவர்கள் இருக்கட்டுக்கும், அதுக்குள்ள அவர்கள் சுதந்திரமாகவே இருக்கட்டுக்கும், வெளியில் வந்துடக்கூடாது, வந்தால் அவங்க எங்கள் மிச்சாக்கள் சுற்றிடுவாங்க, அதை மட்டும் கவனம். அந்த நிபந்தனை அடிப்படையில் வந்தார்கள். அவர்கள் வந்து வேலை செய்யும் போது விடுதலைப்படி இன்னும் ஒரு நிபந்தனை போட்டார்கள். முதல் 3 வருஷத்திட்ட முதல் வருஷத்தில் 200 பேர் வேலை செய்தால் எங்களோட உள்ளூராக்கள்லையும் கொஞ்சம் பேரை பயிற்சியாளராக போடுங்கோ. 2ஆவது வருஷத்தில் அந்த 200 பேரில் 50 பேரையோ 75 பேரை குறையுங்கோ, இன்னும் கொஞ்சம் பயிற்சியாளராக கூட்டி வேலையாக்கலாக்குங்கோ. 3ஆவது வருஷத்தில் இன்னும் கணிசமான ஆக்களாக குறையுங்கொண்டு அப்போ உள்ளூர் இந்த மனிதவள மேம்பாடு சம்பந்தமாக பெரிய இல்லையா பொருத்தமான இடங்களே அவர்களால் தீர்மானங்களை தரக்கூடியது. நிறைய விட்டு கொடுப்பு செய்யிருக்காங்க சொல்லும் போது தெரியுது. அப்போ அதோட இளநமட குளத்துக்கு இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. உடனே எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள் அவர்கள் குளத்துக்கு பொறுப்பு. அவர்கள் சொன்னார்கள், இளநமட குளம் எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமானது, நீங்கள் இங்கே இருந்து போர்டு சப்ளை போர்டுன்ற இன்னும் ஒரு அதோரிட்டி தண்ணி எடுக்க முடியாது, நாங்கள் விட மாட்டோம். ஏன் அப்படி? மக்களுக்கு தானே சாதி பிரச்சனை தானே, அது விதமான இப்படி ஒரு திணைக்களம் பிரச்சனை. எங்கட தண்ணி எங்கட கொள்ளளவு நீங்கள் கூட கூட எடுப்பீங்க, நாங்கள் விட மாட்டோம். இது இந்த பின்புலத்தில் யார் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் பேர்களை சொல்ல விரும்பல. பிறகு அதன்படி நடந்தால் அப்போ இந்த விவாதம் வந்து கடுமையான பிறகு சர்வதேச ஆலோசகர் வந்தார். அவர் வந்து சொன்னார், நீங்கள் கிணத்துல என்ன காரணம் சொல்றீங்க, கூட தண்ணி எடுத்துடுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம். இந்த விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாத போகிற அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் கிணத்தை கட்டி அதற்குள் நீர் வடியேற்றம் இதை போட்டு தண்ணியை எடுக்கிற இடத்தில் மிக துல்லியமாக கணிப்பிடுற அளவீடுகளையும் பொருத்தி பம்புகளையும் பொருத்தி அதை கணனியில் பொருத்தி உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து விடுகின்றோம். இங்கே எடுக்கின்ற ஒவ்வொரு சுட்டு தண்ணியிலும் உங்களுக்கு காட்டும் உங்களோட கம்ப்யூட்டரில். அவன் அந்த எவ்வளவு எடுக்க வேணுமென்னு இருக்கோ அதுக்கு பிறகு கூட எடுத்தால் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கோ, நாங்கள் அப்படி ஒரு அதிக தொழில்நுட்பத்தை உங்களுக்கு செய்து தருகின்றோம். அப்படி சொல்லித்தான் நீர்ப்பாசன பொறியியலாளரை கொஞ்சம் கீழே இறங்கி கொண்டு வந்தார். இத்தனைக்கும் அந்த நீர்ப்பாசன பொறியியலாளர் தமிழர்கள் தான், சரியா, யாழ்ப்பாணிகள் தான் அடிப்படை. அவ இந்த இப்போ கிளிநொச்சி இளநமட குளத்தை உயர்த்துறது திட்டத்துக்கான முன்மொழிவுகள் எல்லாம் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது விடுதலை பொருண்மையமும் திட்டமிடச்சி எல்லாம் சொல்லி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ, இந்த திட்டங்கள் எப்படி சரியாக செய்யணும் உண்டு. அப்போ எங்கள்ட்ட அந்த அளவு சர்வதேச நிபுணர்களை என்னுடைய ஆய்வறிக்கைகளை துல்லியமாக பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட அந்த நேரம் எங்களுடைய பொறியியலாளர்களுக்கு அந்த துணிவில்லை. அவர்களுக்கு அறிவு இருந்தாலும் துணிவு கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்போ நான் அவர்கள்ட்ட கேட்டு, நான் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய புலமை சார்ந்த பொறியியல் பேராசிரியர்கள் அப்படியான ஆட்களை தொடர்பு கொண்ட போது உலகத்தின் ஒரு புகழ்பெற்ற ஒரு இந்த நீர்வளம் அதுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட ஒரு பேராசிரியர் இருக்கிறார் இங்கிலாந்தில். அவருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தால் என்னோட நெருக்கமாக பேசுகிறவர். நான் அவரிடம் கேட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சார், என்ன செய்கிறேன்ட்டு. அவர் தான் உலகத்தின் மிகப்பெரிய டேம் வேலைகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறவர். அவர் சொன்ன பிரச்சனை இல்லை, நான் முழுமையாக உங்களுக்கு பக்கத்தில் நிற்பேன். அப்போ அவருடைய சம்மதத்தை பெற்று வைத்து கொண்டு இருந்தேன். இந்த ஆலோசகர் வந்தார். நான் ஆலோசகர்கிட்ட நிபந்தனையை சொன்னேன், இதானது எங்களோட பக்கத்தில் நீங்கள் என்ன ரிப்போர்ட் எழுதினாலும் கூட
அந்த ரிப்போர்ட்டை நான் எங்களுடைய தொழில்நுட்ப புலமையாளரிடம் கொடுத்து சரிபார்த்த பின்பு தான் விடுதலை புலிகள் சார்பாக சம்மதம் தெரிவிக்க முடியும் என்று. அவசியமாக பிரச்சனையே இல்லை, ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம், அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆலோசகர்கள் யார் என்று முதன்மை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அவர்களுடைய கலந்து ஆலோசித்து திட்டத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். அப்போ கால விரயம் இல்லை என்று நான் சரி சொல்லலாம்னு சொல்லி போட்டு அந்த பேராசிரியருடைய அந்த பேரை உடைய மட்டை என்னிடம் இருந்தது, அதை அவரிடம் கொடுத்தேன். அதை பார்த்தவர் சடாரென்று எழும்பி நின்றார். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய குரு என்றார், தன்னுடைய டீச்சர் என்றார். அவ்வாறு எல்லாமே மற்றவர்கள் வெளியில் பார்ப்பது போன்ற இல்லை, உள்ளுக்கு எல்லாமே துல்லியமாகத்தான் செய்தனாங்க. புலமை சார்ந்து சரியான மதிப்பீடுகள், சரியான விஷயங்கள்லாம் செய்தது. இந்த புனர்வாழ்வுக்கு வந்த காசை பிடிக்கல் எடுத்தாண்ட கதையெல்லாம் அங்கே இல்லை. எல்லாமே சர்வதேச நியமங்களின்படி நடந்தது. அதற்கு நான் சாட்சி மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருந்த உலக வங்கியுடைய தலைவராக, நாட்டு தலைவராக இருந்த பீட்டர் ஹெரால்டாக இருக்கலாம், ஆசியா வங்கியினுடைய நாட்டு பணிப்பாளர் ஜோன் கூனியாக இருக்கலாம், அல்லது UNDP-யினுடைய நாட்டு பணிப்பாளர் மிகேல் பேர்பியோவாக இருக்கலாம். அவர்கள் தான் சாட்சி. சரி, அப்போ அரசாங்கம் ஏமாத்தினதுக்கு அவைய சாட்சி தான். அவையில் தெரியுது, அவையில் முழுக்க இருந்தவை. இதில் ஒன்றும் எங்கள் உலகத்துக்கு தெரியாமல் இல்லை இங்கே நடக்கிற விஷயங்கள். அடிப்படையில் வந்து திட்டங்கள் எல்லாமே ஒன்று எங்களுக்கெல்லாம் நாங்கள் குழப்பறது. இந்த எப்படி இந்த இளமட குளம் ஆரம்பத்தில் இழுவறைப்பட்டு அப்புறம் சண்டை வந்து எல்லாம் குழம்பினோட நம்மளுக்கெல்லாம் ஒரு கிடப்பில் போயிட்டு, அப்புறம் திடீரென்று புதிய அரசியல் ஞானிகள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள் விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் போகும், விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் போகும், தண்ணி கொடுக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது. சரிதானே? அந்த போராட்டத்தை தலைமை தாங்கின முதன்மை விவசாயின்ற சொந்த ஊரே சாவச்சேரி தான். நீங்கள் சொல்லிடுவாங்க புலிகளை ஓமுண்ட திட்டத்தை இப்போ இருக்கிற ஞானி நீ என்ன தடுக்கலும்னு சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கலாம். அதான் அடிப்படை. என்ன பிரச்சனை என்றால் அப்போ அடிப்படையில் வந்து தான் என்னென்னு சொன்னால் புலிகள் அப்பா யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்குற விஷயத்த கூட வெறும் 20% திட்டமாக தான் வச்சிருந்தது. 20 வருடத்துக்குள் யாழ்ப்பாண குடானுடைய நீர்நிலைமை மீள கட்டமைக்கப்பட வேண்டும், நீர்நிலைகள் மீள உருவாக்கப்பட வேண்டும், தண்ணி மாசடைதல் குறைக்கப்பட வேண்டும், கடலுக்கு போகிற தண்ணியின் அளவு கட்டுப்படுத்த வேண்டும், நீரடிகள் மீளமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் 20 வருஷத்தில் யாழ்ப்பாண குடானுடைய நீர்வளம் தெளிவாக மீள கட்டமைக்கப்பட வேண்டும். அதுவரையும் தான் இந்த இரண்டாம் தண்ணி என்றால் அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானம். ஏனென்று சொன்னால் தண்ணீர் அந்த மக்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். தண்ணீருக்காக பைப் லைனை தங்கி கொண்டு போர்டர் சப்ளை ட்ரைனேஜை போர்டை தங்கி கொண்டு எல்லோரும் தனிப்பட்ட தனியார் கம்பெனியை தங்கி கொண்டு இங்கே மக்கள் காத்திருக்க முடியாது. தண்ணீரை வைத்து ஒரு சமூகத்தை பணையம் போடக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் ஆணவ முகாமில் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடைசியாக ஆணவ முகாமத்தை பணிய வைத்ததற்கான ஒரு காரணம் தண்ணி தான். என்ற ஆணவ முகாமுக்கு போன தண்ணி சப்ளையை கட் பண்ணதன் மூலம்தான் அந்த போர் வீரர்கள் தண்ணி இல்லாமல் வெளியேற வேண்டி வந்தது. அது மிக மோசமான இதுதான். சாப்பாடும் தண்ணியும். அப்போ அப்படி இருக்கேக்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் தண்ணியை பணையம் வைக்க கொண்டிருக்க அவர் தெளிவாக இருந்தாலும் யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய இல்லை வேறு பகுதியுடைய தண்ணீர் வந்து அந்த மக்களுக்கு அங்கே இருக்கும். தண்ணியை பணையம் வச்சு அந்த மக்கள் என்னைக்குன்னு நாங்கள் 90ஆம் ஆண்டில் மிகப்பெரிய பொருளாதார தடையில் கட்டுப்பட்டுனாங்கல்ல. இப்போயும் கனவேருக்கு விளங்கையில் போட்ட சப்ளை ட்ரைனேஜ் போடாத நாங்கள் பைப் லைனில் தண்ணி இருக்க எங்களுக்கு வசதியாக தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது, நாங்களுடைய காலமாக தண்ணி குடிக்க வேணுமா இல்லையா என்பதை அவர் தானே தீர்மானிக்கிறார். என்ன தரமான தண்ணி குடிக்கிறது அவர் தானே தீர்மானிக்கிறார். எங்களோட கன விஷயங்கள் வழங்குறது எல்லாத்துக்கும் எங்கேயோ ஒரு நிறுவனத்தில் கொண்டே முடிச்சு போட்டுட்டு கடைசியாக என்றது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய சூரிய வெளிச்சம் 14 மணித்தியாலும் வெளியிற சூரிய வெளிச்சம் இருக்கிறது, 24 மணித்தியாலும் 2 பக்கமும் சுற்றி அடிக்கிற காற்று இருக்கின்றது, சூரிய சக்தியும் காற்று சக்தியும் இருக்கேக்க நாங்கள் எங்களுக்கு உதிரியான தனித்துவமான மின்சார இதுகளை வீடுகளில் இங்கே உருவாக்கலாம். நாங்கள் அங்கேருந்து வருகின்ற ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர்வள மின்சாரத்தில் தங்கியிருக்கணுமான்னு இருக்கா இல்லையே. உலகத்தின் ஆய்வுகளும் இலங்கையின் ஆய்வுகளும் சொல்லுது ஆசியாவிலேயே அதிகூடிய சூரிய சக்தியை உருவாக்கக்கூடிய வலயம் இலங்கையின் வடபகுதியிலான் இருக்கின்றது. அதே மாதிரி காற்று மின்னாலைகளை உருவாக்கக்கூடியதும் இங்கே இருக்கின்றது. அப்படி இருந்து நாங்கள் போகலாம் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அதுக்கும் கூட இலங்கை மின்சார சபையை கேட்கிறது அதில் ஓட சப்ளை. அப்போ இதுதான் பிரச்சனை. வளங்களை
நாங்கள் எங்களுடைய வளங்கள் நிலத்துக்கு தான் நீங்கள் உறுதி எடுக்க வேணும். காற்றுக்கும் சூரிய வெளிச்சத்துக்கும் ஆட்ட உறுதி எடுக்கிறது. பிரச்சனை என்ன, எங்களோட வளம் இல்லை என்றும் இல்லை. நாங்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த சமூகத்தின் அறிவாலும் ஆற்றலாலும் நிறுவனங்களாலும் அவருடைய தொலைதூர பார்வையிலும் வளம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அதை தேர்தல் நிதிக்காக வேண்டியும் எங்களோட இங்கே உள்ளூர்களை நாங்கள் அடிவர்றதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கும் பஸ் பிடிக்கிறதுக்கும் முடியுது. அதான் உண்மை. அறவிடையில் அதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் முடியுது. வேற எதுக்கும் அடுத்த கட்ட முறைப்படியே செய்யறோம் இல்லை. நாங்கள் இதில் எங்களுக்கு முழுமையான பார்வை தெளிவாக இருக்கணும். இவர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய ஊரவன், அவருடைய மச்சான்ற கதையெல்லாம் இங்கே இல்லை. இவர் நீண்ட காலமாக இந்த அரசியலில் வாரிசு அரசியலாக இருந்தவர், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும், அது இவங்கள்ட்ட இல்லை. புதுசாக சிந்திக்கணும். அதுக்காக வேண்டி இந்த அரசை இந்த அளவுக்கு நம்புவதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் நினைக்கிறா உள்ளதை வள்ளி சென்றால் நான் என்ன நடக்கணும்னு சொன்னால் எதுவுமே முன்னோக்கி நகரவில்லை, எல்லாருக்குமே தெரிகின்றது. ஆக தனியாக கொழும்புல இந்த எதிர்கட்சியே இந்த குற்றவாளியை பிடிக்கிறேன்னு சொல்லி விஷயம் நடக்கவில்லை. வடகிழக்கில் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அவங்களோட ஆட்சி வந்து தென்னிலங்கைக்கு சரியா இருக்கும், எங்களுக்கு சரியானு கேட்டால் பெரிய அவைகள் எங்கட இதுவரையும் தேசிய இன பிரச்சனை இலங்கையில் இருக்கு என்பதை ஒத்துக்கொள்ளாதவர்கள், இல்லை என்று சொல்லி வாதிடுவார்கள். அப்படி ஒரு விடயமே இல்லை என்று சொல்லுவார்கள். பிறப்படி அவர்களால் எங்களோட பிரச்சனையை காண முடியும். சாத்தியம் இல்லை. இந்த அரசாங்கம் எங்கட பிரச்சனைக்கு அவையில் என்னதான் ஒரு இலங்கையர்கள் என்று சொல்லி ஒரு இலங்கையர் என்ற ஒரு நாட்டை எதனா ஒரு இலங்கையர் என்பது சிங்கள பௌத்த மக்கள், கண்டிய சிங்கள மக்கள், கரையோர சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள், மலைய மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், மலைய தமிழ் மக்கள் இந்த அடையாளங்களை தாண்டியதாக வரப்போகின்றதா? அப்படி தாண்டியதாக வரும் என்று சொன்னால், அப்படி தங்களுடைய பௌத்த சிங்கள அடையாளத்தை இழந்து போட்டு உங்களை இலங்கையராக மட்டும் தங்களை அடையாளம் காட்டுவதற்கு முதலாவது சிங்கள மக்களும் உண்டோணும். அது அவங்க எல்லாத்தையும் கவுத்து விட்டுருவாங்க. அவங்களும் இந்த தீவிர தங்களோட சுயத்தை இழந்து போனால் உலகத்தில் அவர்களுக்கு சுயமே இல்லை. இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை தான். எனவே அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை உங்களுடைய இந்த அது சிவில் ஐடென்டிட்டி என்ற ஒரு நாட்டின் அடையாளம் என்பது வேற, சமூகத்தின் பண்பாடு, இனம், தேசியம் என்ற அடையாளம் வேற. சரி, உண்மையிலே நிறைய விஷயங்கள், இது தெரியாத நிறைய விஷயங்கள், அதுக்கும் அந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். உண்மையிலே உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்து.